அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 609வது நிகழ்ச்சி. முதலா ஒரு சப்ஜெக்ட் நாம பேச போறோம், கெமிஸ்ட்ரி. நாம இது வரைக்கும் பேசாத ஒரு பகுதி. என்னைக்கு ஸ்ரீதர் சாரை மீட் பண்ணா அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், கெமிஸ்ட்ரி நம்ம கத்துக்கணும். அதாவது சார் கேட்ட உடனே சொன்னார் பிஹெச்டி இன் கெமிஸ்ட்ரி பண்ணிருக்கேன்ட்டு. சரி, ஓகே, நம்ம பேசாத ஏரியா. சார் அன்னைக்கே கேட்டுட்டேன் ஒரு நாள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இணைந்து வந்திருக்காங்க சாரு. கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், இதான் சார் சப்ஜெக்ட் நமக்கு கொடுத்திருக்க ஒரு தலைப்பு. ஒவ்வொரு நாளும் கெமிஸ்ட்ரி நமக்கு டெய்லி லைஃப்ல கெமிஸ்ட்ரி இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரியில இது எதுவுமே இல்லைன்றதுதான் எனக்கு என்னோட இது. கெமிஸ்ட்ரி ஹியூமன் பாடியா எடுத்துக்கோ, எல்லா கெமிஸ்ட்ரி கெமிக்கலும் இருக்கு. என்னெல்லாம் கெமிக்கல் இருக்கு? ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு செல்லுலயே இவ்வளவு விஷயம் இருக்கு. நம்மளோட ஹியூமன் செல்லுல டோட்டல் பாடியில எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் இருக்கு. மேக்சிமம் வந்து இந்த இதேதான் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன், கால்சியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பாடியிலே இவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு. கெமிக்கல் டோட்டலா எல்லாமே. நம்ம மண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலிக்கான் இருக்கு. ஸோ இப்படி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம்னா கெமிக்கல் இல்லாத ஏரியாவே கிடையாது. கெமிக்கல் இல்லாத ஒவ்வொரு விஷயம், ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கெமிக்கல் தான். ஸோ கெமிக்கல் இல்லாத எந்த ஏரியாவும் கிடையாது. அதை நாம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் வச்சிருக்கோம்னு பார்த்தோம்னா, அது ஒரு கசப்பு காயாதான் இருக்கு நமக்கு கெமிக்கல்ன்றது. படிக்கும் போதுல நான்லாம் கெமிஸ்ட்ரினா ஓரளவுக்கு படிப்பேன், இன்ட்ரெஸ்ட். அந்த அளவுக்கு பெருசா எல்லாம் தெரிஞ்சுக்கல. பட் வளர அது அதனுடைய செய்திகள், நம்ம அதை பற்றிய தகவல்கள் புரியும் போது நமக்கு இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆர்வங்கள் வளர்ந்தது. அந்த ஆர்வங்கள் வளர்ந்ததுல நம்ம இந்த கூட்டத்துல வந்து நம்ம இந்த கெமிஸ்ட்ரி பத்தி பேசுறதுன்றது நினைச்சு கூட பார்க்கல. உண்மையாவே சாரை மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஏரியால நம்ம வந்து பேச போறோம், அது தெரிஞ்சுக்க போறோம், யாருன்னா வருவாங்க அப்படின்ற அந்த எண்ணம் கூட வரல. ஆனா கெமிஸ்ட்ரி கேட்ட உடனே ஐயோ நம்ம பேசாத இது வச்சே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் தோணுச்சு சார் பார்த்த உடனே. சார் ஹைதராபாத்ல ஒரு 12 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாலிமர் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 23 வருஷம் வந்து பாலிமர் மேனுபேக்சரிங் கம்பெனி நைஜீரியால மேனேஜிங் டைரக்டரா இருந்திருக்காங்க, கண்ட்ரி டைரக்டரா இருந்திருக்காங்க, சிஇஓவா இருந்திருக்காங்க. ஸோ இப்படி ஏகப்பட்டது எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி பாம்பே எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பல அனுபவங்கள். இப்போ கன்சல்டண்டா இருக்கிறாங்க வெஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கும், அப்புறம் வந்து வேரியஸ் மேனுபேக்சரிங் கம்பெனி வெஸ்ட் ஆப்பிரிக்காவோட டீல் பண்ற மேனுபேக்சரிங், இந்தியா, கொரியா, சைனா, மலேசியா, யூஏஇ எக்ஸெட்ரா, இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இந்த மாதிரி கனெக்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்தே ஒர்க் பண்றாங்க. இப்போ கன்சல்டண்டாவும் இருக்காங்க. பெரும்பாலும் வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ்க்கு வந்த நம்ம கன்சல்டன்ட் பண்றது ஒரு அவசியம். நம்மளோட அனுபவங்கள் மற்ற கம்பெனிகளுக்கு வேணும். அதை வந்து சார் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்றது மிகப்பெரிய செய்தி. நமக்கு அது தொடர்ந்து நம்ம செய்யும் போதுதான் நம்மள நாம ஆக்டிவா வச்சுக்கிறோம், நம்ம படிச்ச சப்ஜெக்ட் அப்டேட் பண்ணிக்கிறோம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. நம்ம தொடர்ந்து நம்மளோட ஒரு ஏரியா எதுல எக்ஸ்பர்டைஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நாம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும் போது அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாமே மாறிட்டு இருக்குதுன்றது தெரியும். நாம அப்டேட் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா நம்ம அப்டேட் ஆயிடுவோம். இது நம்ம தளத்துல அடிக்கடி நம்ம சொல்றது விஷயங்கள். ஸோ இன்றைக்கு நாம கெமிக்கல்ஸ் டெய்லி லைஃப்ல என்னெல்லாம், எப்படியெல்லாம் நமக்கும் கெமிக்கலுக்கு என்ன தொடர்பு இருக்கு, எப்படி இருக்குது, பல செய்திகள் சொல்லுவார்னு நினைக்கிறேன். திரு ஸ்ரீதரன் சார் அவர்கள் டாக்டரேட் முடிச்சிருக்காரு, எம்எஸ்சி பிஹெச்டி இன் கெமிஸ்ட்ரி. சார் வந்து டாக்டர் பி ஸ்ரீதரன் சார், உங்களுக்காக இந்த மேடை இப்பொழுது. நீங்கள் உங்கள் உரையை தொடங்கலாம். நீங்க அட்டாச் பண்ணீங்க, என்ன ஃபைல் அட்டாச் பண்ணி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. சார் எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாரு. ஐ திங்க் இன்னும் சொல்ல தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சப்ஜெக்ட் போகலாம். ஒன்லி ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் 37-38 இயர்ஸ் வந்து நான் தமிழ்நாட்டிலேயே இல்லை. இப்போ பூனாவில் ஒரு 6 இயர்ஸ், ஹைதராபாத் 6 இயர்ஸ், அப்புறம் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஒரு 25-26 இயர்ஸ் இருந்துட்டேன்.
இந்திய தமிழ்நாட்டுக்கு வர்றது வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், அண்ட் தட் டு 25-30 days வித் அம்மா, ஸ்டே வித் மை அம்மா. அதுக்கு 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 மேல கனெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி தான். அது இப்ப லாஸ்ட் 2-3 years தான் இப்ப இங்க இருந்துட்டு பக்கத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால the flow may not be as good as you people talk. That is the point to be noted. ஓகேங்களா? ஓகே, இந்த கெமிஸ்ட்ரி இன் லைஃப் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் போகல, பட் எல்லா சப்ஜெக்டும் கொஞ்சம் டச் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டெய்லி என்னென்ன யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ கார்ல போனீங்கன்னா பெட்ரோல் தேவைப்படுது, அது மாதிரி ஃப்ளைட்ல போனால் பெட்ரோல் ஏவியேஷன் ஃபியூல் தேவைப்படுது, டெய்லி தண்ணி குடிக்கிறோம். இது மாதிரி சில சில சப்ஜெக்டை டெய்லி டச் பண்ணிட்டு, ஐ மீன் அன்றாட நடக்கிறத வந்து டச் பண்ணிட்டு, அதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் என்ன, சம் ஸ்லைட்ஸ் ஆன் த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கோசரம் அதுவும் போட்டு காமிக்கிறேன். அது ஜஸ்ட் நோ நீட் டு மக் அப் ஆர் எனிதிங், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு ஒரு விசுவலைசேஷன் பண்றதுக்கு தான், வரணுமே இல்லை. ஸோ தட் you all will appreciate that there is some link between the talk and the structure. ஏன்னா கெமிஸ்ட்ரியில, எஸ்பெஷலி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து ஸ்ட்ரக்சர் இல்லாம எதுவுமே கிடையாது. ஓகே, இன் எ நட்ஷல் பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து ஜெனரிக் டாபிக். அதுல வந்து வேரியஸ் டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், தென் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதுக்கு கீழே வந்து வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அகெயின், லைக் பயோ கெமிஸ்ட்ரி டீல் வித் பயாலஜி, அது மாதிரி காஸ்மோ கெமிக்கல்ஸ், போட்டோ கெமிஸ்ட்ரி, பெட்ரோ கெமிஸ்ட்ரி, அது மாதிரி எந்தெந்த ஃபீல்டு பண்றோமோ அது வந்து இட் இஸ் லிங்க் டு த கெமிஸ்ட்ரி. as you rightly said, chemistry is part and parcel of our life. எதை எடுத்தாலும் கெமிஸ்ட்ரி இருக்கும். அதனாலதான் கெமிஸ்ட்ரி இஸ் பேசிக்கலி கால்டு கோர் சயின்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா இட் இஸ் தேர் இன் பிசிக்ஸ் ஆல்சோ, இட் இஸ் தேர். வித்தவுட் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஒன்ட் பி தேர். அதே மாதிரி பயாலஜி வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். பயோகெமிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே வில் நோ பெட்டர் தென் எனிபடி எல்ஸ். ஏன்னா அதுல வந்து எவ்ரி ஆக்ஷன்ஸ், இன் எவ்ரி ரியாக்ஷன்ஸ், எவ்ரி மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் ஆல் இன்வால்வ்ஸ் கெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அது மாதிரி chemistry is basically a core science subject and which deals with all walks of life. நீங்க மூணுக்கு போனா கூட கெமிஸ்ட்ரி இருக்குது. பிகாஸ் without knowing what is the mineral available there, you can't land. You don't know what is the type of atmosphere is there. So அதனால knowing chemistry is very very important. Okay, now let's start with our topic, chemistry in daily life. Okay, I will just minimize this screen. Okay, yeah. As we said that there are so many examples are there in chemistry. Suppose if you are dealing with the plant, it's called the plant chemistry, which comes under botany. அதே மாதிரி நம்ம ராக்ஸ் எல்லாம் படிக்கிறோம், இக்னியஸ் ராக்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஜியாலிசி கம்ஸ் இன் டு பிக்சர். அண்ட் ஓசோன் லேயரை படிக்கிறப்ப அட்மாஸ்பியரிக், அதை பத்தி கெமிஸ்ட்ரி டாக்ஸ் மெனி திங்ஸ். தென் இக்காலஜி, என்விரான்மெண்டல் பொல்யூட்ஸ் எல்லாம் எப்படி டீக்ரேட் ஆகுது, அதனால நமக்கு என்ன அஃபெக்ட் பண்ணுது, அது வந்து இக்காலஜி படிக்கிறோம். Then cosmochemistry, that is our lunar soils, இந்த பிளானட்ல என்னென்ன இருக்குது, how it is going to help us, whether it's part of the system, it is going to affect us, and all those relations will be called cosmochemistry. Then you have got pharmacology, which is a very important field where everybody takes a lot of medicines and lot of operations, surgery, treatment, so many things are there. So that comes under pharmacology, so that is another thing. Then people know the DNA criminologies, which also involves studying the structure of DNA, because DNA of every species is different. அதே ஒன்னு எல்லாருமே ஒன்னா இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னா இருக்கும். அதனால the DNA evidence is very very important at the crime scene. அது கிரிமினாலஜி பார்க்குது, ஃபாரன்சிக் மெடிசன், அது மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. இது ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு பெரிய இட் ரன்ஸ் இன்டு months and months of classes. அதனாலதான் you have courses for 3 years in BSc, then 2 years in MSc, then people can do PhDs in various fields. But botany, plant chemistry எடுத்தாவே it's a separate subject. So it's a vast subject. So that's what it is. Now just a small slide, I just took it from the elementary school, I mean BSc elementary school studies. You can see the chemistry involved in cooking. நம்ம குக்கிங்ல இருந்து ஆரம்பிச்சு பேட்டரிஸ் யூஸ் பண்றது, ஃபுட்ல இருக்கிறது, பேப்பர், பில்ஸ், சோப்ஸ், பெட்ரோல், கான்கிரீட், பிளாஸ்டிக்ஸ், கிளாத்ஸ், கிராக்கர்ஸ் அண்ட் பேப்பர்ஸ்.
So if you see, these are all things we use almost every day. Without, I don't think anything we are not using. Every day we use. We use in our food, cooking is there. We use battery, lithium is there. Food we are eating, and for which we need a lot of nutritions and fertilizers. Paper, every day we use paper to write and type and print. Pills, medicines. Soap, every day we use soap to wash our bodies, detergents. Petrol, without that there is no life. And concrete, without concrete there is no building is possible. Plastic, it is an inevitable thing. Whether you take any subject, plastic is involved. Cloth, which is very important to protect our body. And crackers, yes, once in a while, but that is the important part for children as well as for all functions. So these are the things. Now, first and foremost thing is ozone. That is basically, though it is happening every day, it comes in chemistry in daily life, but ozone is the one which needs to be talked in primarily. The reason is ozone layer is the one which protects us. Sun, all must be knowing, sun, though it is much away from earth, but the sun temperature is so high. And also sun emits a lot of radiations, especially ultraviolet radiations, cosmic radiations. So many radiations are there. In ultraviolet, there are so many branches are there. Some can reach up to the earth, some can come middle of the earth, some will be very close to the sun. Whatever be the case, and if this radiation comes and attack us directly, then our body cannot sustain, even the living creatures cannot sustain. So naturally, that is why the God has created a layer called ozone layer. That ozone layer, normally what it does is it just filters the one which is not good for human being. That is your ultraviolet radiation C type. So that just stops somewhere else. And B also can reach, and A also can reach, but the intensity is not so much. Now, what is ozone? Ozone is nothing but O3. O is called oxygen atom. The combination of 3 oxygen atom is called O3. I just given a small illustration as how the O3 is formed in the atmosphere, above our stratospheric layer, ozone layer. From the sun, you get so much of UV radiation that is very, very powerful. And that powerful radiations will attack oxygen. Oxygen is there everywhere. Atmosphere is full of oxygen, nitrogen, and those items. So it just attacks oxygen, O2. Then the O2 splits because the energy that comes from sun through ultraviolet radiation is so enormous, and it just splits the O2 into nascent oxygen. When you call individual O, it is called nascent. Nascent means just silent, but very, very powerful. Now, when the nascent oxygen is created, that won't stay alone because it is very powerful and it will not stay alone. So immediately it combines with the available another O2 molecule. So this nascent oxygen with the O2 molecule, that gives you O3, which is ozone. So this is like a chain reaction. It just continues. So sun is there. Sun, you get a lot of energy because of the nuclear fusion and fission reactions inside. And that energy is always constant because that fission and fusion is a chain reaction. And hence the sun, as long as sun remains, sun has got this temperature zone and it will never die. Even after millions and millions of years, nothing will happen because the input of available hydrogen and helium is there inside the sun, with which the energy is liberated. And that energy is making the nascent oxygen, which combined with available O2 molecule forms ozone. So this ozone is basically rich in the atmosphere above ozone layer, which we called stratospheric ozone. Above that also ozone layer is there. Now, to what extent we safeguard that ozone is the primary concern nowadays. About the 40 years before, 50 years before, so the ozone layer, the density was so good in the whole universe. It was very good. But as the decades passes by, as the technology increases, as the people are traveling, as the industries are becoming more and more, and as various scrupulous activities are going on, that the things which we not do, we do. As a result, carbon monoxide, carbon dioxide always goes up.
And also the lot of elements like chlorine, fluorine, many elements also goes up. And these elements, this molecule will go and attack oxygen, and that will destroy the ozone layer. So that is why the ozone, I thought, is very important to see what is ozone, and this is what it is in fact. Okay, now next slide. And similarly, we are talking about that lunar, the cosmology lunar, Apollo 16, Apollo 12, so many Apollos went and picked up the soil, lunar soil remotely. And if you look at it, there also you can see the oxygen, silicon, aluminum, iron, magnesium, calcium, titanium, all those minerals are there. So that tells you, tells the scientist that yes, what we have in our Earth atmosphere, similar things are also there in either in the moon or other planets, in fact. So this is the another advantage of chemistry, identifying what elements are there in the lunar surfaces as compared to our own thing. Okay, now the next one is water. Water, without water, when no human being, no creatures can survive. This is very difficult to survive without water. And if you look at the water, in our body also, water is almost 60-70% is full of water. And if you look at the structure of water, the water is called H2O. It contains 2 hydrogen and 1 oxygen atom. And oxygen atom is linked with the 2 hydrogen atoms, and hydrogen will carry positive charges, whereas oxygen molecule will carry negative charges. Now, why I am putting charges here is there is something that I'm going to discuss in later, some of the aspects. That's why I'm just mentioning the charges. When you say oxygen is negative, oh, okay, minus அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, there are some lone pair electrons அங்க அதிகமா இருக்குன்னு அர்த்தம். It is having some excess electron on the outer shell of the atom. H plus அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, அது அவுட்டர் ஷெல்லில் வந்து எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம். அந்த இருக்கிற எலக்ட்ரானை வந்து அந்த ஓக்கு கொடுத்துருது. அதனாலதான் இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் வை ஹைட்ரஜன் வில் கேரி பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் ஆக்சிஜன் வில் கேரி நெகட்டிவ் சார்ஜஸ். Okay, now look at the chemistry of love. We talk about a lot of love and excitement, jealous, envy. They are all basically because of some chemical reactions, which is primarily called neurotransmitters in the pair. There are some chemicals which are developed in the body through hormone, and those chemicals which are derived or come out of the thing, basically they are responsible for all the emotions and other things. Now let us just look at that. I just mentioned only few important type of chemicals that makes you fall in love. When we feel when we fall in love, or we are feeling happy, whatever be the cases, these are the chemicals normally created or been developed from the hormones. Some of them are, it is from the male reproduction system. Some of them are from the female reproduction systems, and some of them from the nerve systems. These are all the chemicals which are basically called neurotransmitters. Now, you all must be heard about dopamine. Dopamine, generally, I do not know. Some people, that doctor also will give some dopamine medicine when you are too much dull or something like that. Of course, other things like estrogen, if you are is needed when you are not in a position to have a reproduction properly. Similarly, testosterone, these are all available also in the externally also. But dopamine is something which is very, very, very important role in playing happiness or love. Now, all those chemicals, which you have mentioned here, when they are there, people are very happy. At the same time, it has got some negative effect. When it develops more, when you are more happy, or when you fall in love, or when you are hated, especially when you are fall in love and happy, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அதிகமா டெவலப் ஆகும். அப்ப டெவலப் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, யூ லூஸ் அப்படைட். தூங்க முடியாது, சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு தூக்கமே வரல, சாப்பிட முடியல அப்படிங்க, எல்லாம் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் கெமிக்கல் டெரைவ்ட் ஃப்ரம் த
hormones. So while it does gives you happiness, at the same time excess of that or even normal generation also sometimes it gives you these are side effects like not having appetite and தூக்கம் வராது, and you will be feeling always anxiety. இதெல்லாம் இருக்கும். So I just given the brain. In that brain you can see the most important thing of 4-5 chemicals. One is the dopamine, another one is serotonin, oxytocin and endorphin. In the dopamine, you just are given the structure of serotonin and dopamine. Now you just look at the structure. It just contains carbon. The one what you see here is basically a carbon. Wherever you see joints, the joint is made by carbon atom, and you can see nitrogen and you can see oxygen. So carbon element, hydrogen and oxygen makes you so many combinations and gives you so many feelings, gives you so many reactions, so many messengers, so many things are there. So this is basically a beauty of chemistry, especially in organic chemistry. You have carbon, hydrogen, phosphorus, sulfur and fluorine to some extent and chlorine to some extent. These 5-6 elements makes a world of chemicals, world of structures and world of reactions, and that gives you reasons for everything. In fact, this dopamine which I given you, that is the one responsible for love. If somebody is falling in love, means the dopamine level increases. When it increases, no sleep, no appetite at all. And the second down one, serotonin, is basically a smiling. If somebody is excited and they smile, automatically that also generates, this particular item will be generated through hormones. Now let us come to our human body, which is very, very important. That is where real chemistry and biochemistry and biology are really involved, in fact. Now in these things is not only chemistry, biology and biochemistry is involved. There is also physics involved here, because while we are talking about the presence of elements, there is also a process called osmosis, diffusion. Many processes are there. So they also comes under both the physics as well as in chemistry. Now if you look at our human body, water is almost 62% number human body. Protein is 16%, 1% carbohydrate, mineral is 6%, fat is 16%. So this is what the constitute our body. If you look at the mineral elements, in an element in the bottom, oxygen, that is the richest element available in the body, because 62% water is the H2O. Oxygen amount அதிகம் 65% means it's by mass. ஏன்னா சிலதுக்கு அட்டாமிக் வெயிட் அதிகமா இருக்கும், சிலது அட்டாமிக் வெயிட் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனுக்கு அதிகமா இருக்கும், ஹைட்ரஜனுக்கு கம்மியா இருக்கும். அதனால the percentage is always mentioned by mass. Oxygen பார்த்தீங்கன்னா 65%, கார்பன் 18%, ஹைட்ரஜன் 9%, நைட்ரஜன் 3%, கால்சியம் 1.5, phosphorus 1.2, potassium 0.4, sulfur 0.2, sodium 0.2, chlorine 0.2, magnesium 0.1. Now the most important thing is, நம்ம பார்க்கிறோம் இந்த கால்சியம், பாஸ்பரஸ், நைட்ரஜன், சோடியம், குளோரின் எல்லாம் கம்மியா இருந்தா கூட, that is the one which makes our life moving. Let's see how it is. இப்ப இந்த 65% ஆக்சிஜன் சொல்றோம் இல்லைங்களா, அது பேசிக்கலி பிரைமரி சால்வெண்ட் ஃபவுண்ட் இன் த பாடி ஆஸ் அ வாட்டர். ஸோ அதனால அதனுடைய அமௌண்ட் அதிகமா இருக்கும். கார்பன் it is there. Carbon it is basically what do you call building block. ஏன்னா கார்போஹைட்ரேட்டுக்கும் சரி, ஃபேட்டுக்கும் சரி, நியூக்ளிக் ஆசிடும் சரி, புரோட்டீனும் சரி, எல்லாத்துக்கும் பில்டிங் பிளாக் என்னன்னு பார்த்தோம்னா மெயினா கார்பன் தான். கார்பன் இல்லாட்டி எதுவுமே ஆக முடியாது. மியர் ஆக்சிஜன் இருந்ததுன்னா மட்டும் மாலிகுல் ஃபார்மே ஆக முடியாது. O3 தான் எக்ஸப்ஷன். மற்ற எல்லாத்துலயும் கார்பன் இருக்கும். கார்பன் இல்லாட்டி பெரிய மாலிகுல் ஃபார்ம் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஹைட்ரஜன் 9.5% வாட்டர்ல இருக்குது, பிளஸ் நம்ம ஆர்கானிக் மாலிகுல் இருக்குது. நைட்ரஜன் 3.2%. அது நைட்ரஜன் புரோட்டீன், நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீன்ல இருக்குது. நியூக்ளிக் ஆசிட்ஸ் தட் மேக் அப் த ஜெனட்டிக் கோட் அது இருக்குது. கால்சியம் எல்லாத்துக்கும் தெரியும், கால்சியம் நம்ம போன்ல ஃபுல்லா கால்சியம் தான் இருக்குது. போல்சியம் அது கால்சியம் இல்லாட்டி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் கால்சியம் ஆல்சோ இஸ் ரெக்வயர்ட் ஃபார்
protein regulations and muscle contraction. அது calcium help பண்ணும். Though muscle வந்து it is meant for protein plus other muscle portion, but இருந்தாலும் அதுல calcium வந்து it plays a major role. Next, phosphorus. Phosphorus is 1% by mass, but it is very, very important in that ATP. ATP என்னன்னா adenosine triphosphate. The ATP is the one that is a source of energy stored in all cellular levels. எல்லா ஃபுட்டும் வந்து போறதுன்னா அந்த ஏடிபி வழியா போயிட்டு எல்லா செல்லுக்கும் போகும். அதனால பாஸ்பரஸ் தான் அது கண்டெய்ன்ஸ் இருக்குது. அதனால பாஸ்பரஸ் குறைஞ்சதுனாலும் பாடியில ப்ராப்ளம். பொட்டாசியம் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரோலைட். இது வந்து எதுன்னா இந்த டிரான்ஸ்மிட் நர்வ்ஸ் இம்பல்சஸ் அண்ட் ஹார்ட் பீட் ரெகுலேஷன்ஸ். நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து வயசானவங்க எல்லாம் படுத்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குறது வந்து they will look at the electrolyte composition. அதுல வந்து சோடியம், பொட்டாசியம், குளோரின், மெக்னீசியம் இதைத்தான் முதல்ல பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒண்ணு பண்ணுது. பொட்டாசியம் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா ஹார்ட் பீட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சோடியம் கம்மியா இருந்தால் என்னன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் குறையும். வாட்டர் டீஹைட்ரேட் ஆகும், பாடி டீஹைட்ரேட் ஆயிடும். அந்த பட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் 0.4, சோடியம் ஜஸ்ட் 0.2 தான் இருக்குது. ஆனா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி குளோரின் வந்து ஜஸ்ட் 0.2 தான் இருக்குது. பட் இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் த ஃப்ளூயிட் பேலன்ஸ். இந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ் வந்து குளோரின் ரொம்ப அதிகமானாலும் ப்ராப்ளம், ரொம்ப கம்மியானாலும் ஃப்ளூயிட் பேலன்ஸ் கம்மியாயிடும். ஃப்ளூயிட் பேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் யுவர் பாடி ஹெல்தி. எப்போ ஃப்ளூயிட் பேலன்ஸ் வந்து குறையுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாக்டீரியா, வைரஸ், everything will attack. Then the next one will be magnesium. Look at the percentage, 0.1%. இது வந்து it involves in so many metabolic reactions. This is basically a building structure of muscles and bones and also a cofactor in enzymic reactions. நம்ம உடம்புல நிறைய என்சைம்ஸ் இருக்குது, நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நடத்துறதுக்கு வந்து மெக்னீசியம் தேவைப்படுது. சல்ஃபர் வந்து 2 அமினோ ஆசிட்ஸ்ல இருக்குது, which is very very important. And also sulfur gives you the protein a shape and perform its functions. So இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம these are the important elements: oxygen, carbon, hydrogen, nitrogen, calcium, phosphorus, potassium, sodium, chlorine, magnesium, sulfur. இதை வச்சுக்கிட்டு the whole body is functioning in a systematic rhythm. இதில் எது குறைஞ்சாலும் ப்ராப்ளம் இருக்குது. So this is the importance of presence of these elements and what it behaves the roles. Okay, either we are talking about the body, I think that's more than sufficient. இதுக்கு மேல போனோம்னா then we have to get into biochemistry and biology. Okay, that can discuss ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எப்படி எப்படி ரியாக்ஷன் ஆகுது, பயோகெமிஸ்ட்ரி போயிட்டு எப்படி நம்ம ஹியூமன் பீயிங் இது வருது. இப்போ சோடியம் சாப்பிட்ட எலக்ட்ரோலைட்னு பார்த்தோம், அது எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அது ஒரு தட் இஸ் செப்பரேட் கெமிஸ்ட்ரி பை இட் செல்ஃப். பட் இப்போ ஜென்ரலாக வி ஆர் ஜஸ்ட் கவரிங் ஆன் த சர்ஃபேஸ் டைப் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம டெய்லி வந்து ஆனியன் கிச்சன்ல கட் பண்றாங்க, லேடிஸும் சரி நம்மளும் சரி. யார் கட் பண்ணாலும் ஆனியன் கட் பண்ண உடனே கண்ணில் தண்ணி வந்துடுது இல்லைங்களா? ஸோ தட் இஸ் பேசிக்கலி நம்ம ஆனியனை ஸ்லைஸ் பண்றப்ப இட் ஃபார்ம்ஸ் சல்ஃபினிக் ஆசிட்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த சல்ஃபினிக் ஆசிட் என்ன ஆகுது அப்படின்னம்னா அதுல இருக்கிற என்சைமோட ரியாக்ட் ஆகி ஒரு சல்ஃபர் வேப்பர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். தட்ஸ் கால்ட் ப்ரோபேன் தயால் சல்ஃபர் ஆக்சைடுன்னு பேரு. அந்த சல்ஃபர் ஆக்சைடு ஃபார்ம் ஆன உடனே ஆனியன்லேருந்து நேராக சர்ஃபேஸ் நேருது. நீங்க பக்கத்திலே நம்ம இருக்கிறதுனால விண்ட் கேரிஸ் டு யுவர் ஐஸ். ஐஸ்ல வந்து வாட்டர் இருக்குது. ஸோ அந்த வாட்டரும் சல்ஃபரும் சேர்ந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. சல்ஃபியூரிக் ஆசிட் எவ்ரிபடி நோஸ் இட்ஸ் a very powerful acid. அது கண்ணில் பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, in order to save the ice will generate more water to allow the sulfur to get out of the system. அதனால தான் சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆனது வந்து உடனே வெளியேற்றும் தண்ணி வருது கண்ணில் இருந்தது. So that your irritation will be reduced. So that is the thing in fact. So this is basically a day-to-day things which we normally observe. Okay. இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் ஃபுட்ல பார்த்தோம்னா டெஃபினட்டா ஃபுட்ல வந்து கெமிக்கல்ஸ் இல்லாத ஃபுடே கிடையாது. அதே மாதிரி ஃபுட் டெரைவ் பண்றதுக்கும் நமக்கு வந்து we need a lot of chemicals. For example, இப்போ வீட்டில் ஃபுட் பண்ணுறோம், அதில் we don't add any preservatives except we add some oils, some vinegar, some salt. இதுதான் நம்ம வீட்டில் ஆட் பண்றது.
not all the time, people are taking the whole food. People are going to the supermarket, hotel, and all those things. And food are preserved, food are prepared and then kept it for days or months. So அதுக்கு வந்து எல்லாமே preservative தேவைப்படுது. So இந்த preservative எல்லாமே basically chemicals தான். Various chemicals are employed to contribute to improve the quality of the meals as well as the food. அதே மாதிரி பிளான்ட் வர்றதுக்கும், அதாவது நம்ம ஃபுட் கிடைக்கிறது வந்து ஆல் கமிங் ஃப்ரம் த பிளான்ட், பொட்டானிக்கல் திங்ஸ் இருந்து வருது. ஸோ அந்த மாதிரி பிளான்ட் வரணும்னாலும் வி நீட் லாட் ஆஃப் அடிட்டிவ்ஸ் டு பி ஆடட் இன் டு த சாயில். அதுக்கும் நிறைய ஃபெர்டிலைசர் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபெர்டிலைசர் சொல்றப்ப இன் தோஸ் டேஸ் வி யூஸ் டு யூஸ் ஆர்கானிக், தட் இஸ் கவுடங். மெயினா பாத்தீங்கன்னா கவுடங் போடுவாங்க அந்த காலத்துல எல்லாம். அது 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே தான் மெயின்லி கவுடங் தான் இருக்கும். அது then they will add small amount of urea. But அதுக்கப்புறம் as the time passes, everybody wants to improve the yield and everybody wants to do fast harvesting and everybody wants to reduce the cycle time. இதனால என்ன ஆச்சுன்னா நிறைய ஃபெர்டிலைசர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், I just mentioned important fertilizers. நம்ம சாயில்ல வந்து some soils are devoid of essential element like nitrogen, phosphorus and all. சில சாயில வந்து it is already there. For example, நம்ம இந்தியாவிலே பார்த்தோம்னா சில நிறைய சாயில வந்து is very suitable for different crops. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சோண்டு அது ரெக்வயர்டு டெரிவேட்டிவ் போட்டா போதும். இப்போ இஃப் யூ கோ டு ஆப்பிரிக்கா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெஸ்ட் ஆப்பிரிக்காலாம் போனோம்னா அந்த சாயில் இஸ் சோ ரிச். அதுல வந்து நைட்ரஜன் ஆட் ஃபெர்டிலைசர் வந்து சம்மோட் இஸ் சோ ஸ்மால். ஏதாவது சீடை போட்டோம்னா உடனே வந்துடும். பட் நாட் நெசசரிலி இட் ஹேப்பன்ஸ் இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் அமெரிக்காவெல்லாம் பார்த்தோம்னா, அமெரிக்கா யூரோப்லாம் பார்த்தோம்னா they have to add lot of fertilizers in fact. ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா த்ரீ டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் we called NPK, that is nitrogen, phosphorus, potash அப்படிமோ. நைட்ரஜன் வந்து கொடுக்கறது வந்து which is important to for the growth of the plants. அதுக்கு வந்து நார்மலா அமோனியம் சல்ஃபேட், கால்சியம் அமோனியம் நைட்ரேட் இதெல்லாம் இப்போ நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர்ஸ். Similarly, phosphorus fertilizer வந்து that leads to the growth of the plant root. So root பண்றதுக்கு phosphorus தேவைப்படுது. அதே சமயத்துல வந்து ரூட்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டு செடி ஃபுல்லா வளர்றதுக்கு வந்து நைட்ரஜன் இஸ் a very very important thing. ஸோ அதுக்கு வந்து நிறைய சூப்பர் பாஸ்பேட்லாம் இருக்குன்னா நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட், டைகால்சியம் சூப்பர் ஏகப்பட்ட பாஸ்பேட் வந்துருச்சு. ஃபெர்டிலைசர் கம்பெனி இருக்குது, அதெல்லாம் பண்ணுவாங்க. Potassium fertilizers is also a single source of potassium for crops. அதுல வந்து நார்மலா நம்ம பொட்டாஷ் போடுவோம், பொட்டாஷ் சல்ஃபேட் போடுவோம். ஸோ இந்த NPK வந்து it is required to enrich the property of the soil in order to enhance the development of the plant. இது நீங்க எந்தெந்த பிளான்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேஷியோ மாறும். பட் எல்லாத்துக்கும் இது தேவைப்படுது. Now இந்த காம்பவுண்ட் எல்லாமே பேசிக்கலி இன்ஆர்கானிக் இன் நேச்சர். இதுல வந்து பார்த்தோம்னா எல்லாமே இதுலயும் நைட்ரஜன் சல்ஃபர்லாம் இருக்கும். பட் இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஃபேக்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபெர்டிலைசரை பத்தி பார்த்தோம் which goes into the soil. பட் அது மட்டும் பத்தாது இல்லையா? முதல்ல வந்து earlier when you put this soil you get all the fruits எது இருந்தாலும் சரி எல்லாமே வரும். அவ்வளவு பூச்சி இருக்காது அந்த காலத்துல. பட் as the time passes there are a lot of insects which affects. ஸோ அதனால நிறைய பெஸ்டிசைடு டெவலப் பண்ணியாச்சு. சிலது வந்து ஃபங்கஸ் அட்டாக் பண்ண, ஃபங்கஸ் வராம இருக்கிறதுக்கு வந்து ஃபங்கசைடு, இன்செக்ட்ஸ் வராம இருக்கிறதுக்கு இன்செக்டிசைடு, பிளான்ட் வீட்ஸுக்கு ஹெர்பிசைடு, அதே மாதிரி நெர்மட்டோட்ஸ்க்கு வந்து நெர்மடைட்டிக்ஸ், தென் ரோடன்ட்டுக்கு ஸ்பைடர் வராம இருக்கிறதுக்கு, ஸ்லக்ஸ் வராம இருக்கிறதுக்கு, பாக்டீரியா வராம இருக்கிறது பாக்டீரிசைட்ஸ், ஆல்கே வராம இருக்கிறதுக்கு வந்து ஆல்ஜிசைட்ஸ், பேர்டு வராம இருக்கிறதுக்கு அபிசைட்ஸ். இந்த பெஸ்டிசைடு எல்லாமே கம்ப்ளீட்லி கெமிஸ்ட்ரி, complete chemistry. That is called heterocyclic chemistry in பேரு, which is basically a dangerous chemistry and poisonous in nature basically. Now let us just look at the next one. I just mentioned a few pesticides. You know, முதல்ல எல்லாத்துக்கும் தெரியும் TTT அப்படிங்கிறது வந்து முதல்ல அந்த காலத்துல வந்து அந்த பின்னாடி வச்சுக்கிட்டு தொளிப்பாங்க, ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க எல்லா பிளான்ட்லயுமே.
அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த டிடி யூஸ் பண்றவங்க என்ன ஆச்சுன்னா அப்ப வந்து முதல்ல வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவாம சாப்பிடுவாங்க. சில பேர் கழுவின்னு சாப்பிட்டாலும் இல்ல நிறைய பேருக்கு கேன்சர் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய லிவர் டிசீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேர் வந்து நர்வ்ஸ் ப்ராப்ளம் வந்தது. அதனால வந்து டிடிடி வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸ்லோவா பேன் பண்ணிட்டாங்க, இப்ப கிடையாது. ஆனா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய எழுதியிருக்கிறேன் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா குளோரோடின் ஒன்று இருக்குது, அதை பண்ணோம்னா இட்ஸ் எ வெரி குட் பெஸ்டிசைட். ஆனா அது வந்து என்ன ஆகுன்னா அது டாக்ஸிக் வைல்ட் லைஃப், அப்புறம் லுக்குமேமியா ஃபார்ம் ஆகுது. அது டிபிசிபின்னு ஒரு ஐட்டம் இருக்குது, அதுவும் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்றது. ஆல்டரின்ங்கிறது வந்து வெரி காமன் இது, ஆனா அதுவும் வந்து சரியா கழுவாம சாப்பிட்டாவும் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிளஸ் இட் அஃபெக்ட்ஸ் த பர்த் ப்ராப்ளம், பர்த் ரேட் ப்ராப்ளம், பர்த் டிஃபெக்ட்ஸ் உண்டாருது. அப்புறமே டாக்ஸிக் டு வைல்டு லைஃப். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து பிசிபின்னு ஒன்று இருக்குது, அதை 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 சாப்பிட்டோம்னா நர்வஸ் சிஸ்டமே டேமேஜ் ஆயிருது, லிவர் டேமேஜ் ஆகுது. பட் இந்த பெஸ்டிசைடு இல்லாம பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. பெஸ்டிசைடு இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இதனுடைய பெஸ்டிசைடு வந்து சிலதெல்லாம் வீரியம் அதிகம், வெரி பவர்ஃபுல், லைக் டிடிடி எல்லாம் ஹைலி பவர்ஃபுல். சிலதெல்லாம் வந்து அதனுடைய வீரியம் கம்மி. பட் இருந்தாலும் சின்ஸ் இட்ஸ் ஆல் இன்வால்வ்ஸ் ஆல் ஹெட்ரோசிக்லிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து இட் ஹஸ் காட் இட்ஸ் ப்ராப்ளம். இது வந்து சம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். இந்த டிடிடிங்கல பாருங்க, குளோரின் பாருங்க, அவ்வளவு குளோரின் இருக்குது. நார்மலா உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்விம்மிங் பூல் போய் நம்ம ஸ்விம் பண்ணிட்டோம்னா குளோரின் அதில் போடுறது வந்து ஜஸ்ட் 0.22%, அவ்வளவு போடுவோம், கொஞ்சோண்டு போடுவோம். ஆனா அதுக்கே நம்ம ஸ்கின் எல்லாம் இரிட்டேட் ஆயிடும், கலர் மாறும், ஒரு சில பேருக்கு சஃபகேட்டிவ் ஆயிரும். இப்ப இந்த டிடிடிங்கிற வந்து நம்ம வந்து தண்ணியில தொளிச்சு ஸ்ப்ரே பண்ணி வர்றப்ப there is some amount concentration on each and every plant, every sea, every foodல வந்து ஃபுடோ அல்லது what do you call ஃப்ரூட்ஸ்லயோ எது இருந்தாலும் சரி அதுல டெபாசிட் ஆகும். அதுக்கு தான் பெஸ்டிசைட். பெஸ்டிசைட் இஸ் எக்ஸ்டர்னல் and NPK is basically internal, which goes into soil, and pesticides are basically external applications. அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, டைகோஃபோல்னு ஒன்று இருக்குது, அதுலயும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு குளோரின் ஆட்டம் இருக்குது. இன்னொன்று பாருங்க, லிண்டேன் ஒன்று இருக்குது, ஆல்டரின் ஒன்று இருக்குது. இவ்வளவு குளோரின் இருக்கிறனால தான் தேர் ஆல் வெரி வெரி பவர்ஃபுல். இந்த பவர்ஃபுல் இருக்கிறனால தான் பூச்சி எது வந்து உட்கார்ந்தாலும் உடனே அது செத்து போயிடும். ஆனா அதே சமயத்துல வந்து it is helping the plant to safeguard the plant. At the same time, how we utilize it, those plants or those fruits or those vegetables, that is in our hand, in fact. Okay, this is just everybody knows, but still since we are talking about both fertilizers and pesticides, is very important. Now the chemistry of fertilizers is when we put it in soil, yes, the soil absorbs nitrogen, phosphorus, potash, and then it gives you through the root to the plant. Now plant needs a lot of nitrogen for the growth, so naturally the nitrogen goes, though nitrogen in the form of nitrogen phosphate, whatever be the thing, but that basic element like nitrogen, phosphorus, it is there in every plant. It is there because that is the one which is required for the cell movement. Cell means plant cell, so naturally it is there and then develops and grows. Now these nitrogen, phosphorus, potash that goes into the plant is not too high, the concentration is very less, not too high. But the only problem with these fertilizers is it basically sometimes spoils the fertility of the soil. So because when you have too much of nitrogen or phosphorus, potassium in soil, then it is like beyond a recommended thing, because when you add, there is no way you calculate and add, you just spray. So naturally the plant cannot absorb all the nitrogen or so potassium, everything. So naturally it basically affects the fertility of the sand. That is why people, what they do is, in order to enrich the soil fertility, they add natural thing like cow dung and all those things. They mix it, make it nicely, in fact. And sometimes they will change the crop also so that it get adjusted, in fact. Now that is as far as the fertilizer is concerned. Now when you come to the pesticide, whether we take vegetables or whether we take any fruits, everything has got the pesticide. Whether you take grapes or banana or everything you take it, it's there. Now
the general practice is it is good to wash all the fruits and vegetables. Okay, and if you add 2 to 3% of sodium chloride, that is our normal salt, உப்பு தண்ணில கரைச்சு வாஷ் பண்ணோம்னா ஒரு 10 second 15 second வாஷ் பண்ணோம்னா salt water has got so much of power to remove the pesticide, residual pesticide on the planet. இதுலயுமே ரெண்டு டைப் இருக்குது. Pesticide when you are applying, for example, if the pesticide applied 1 month before, then when it comes to us, then naturally the pesticide is having a life. It cannot stay for long. But however, residual pesticide is always there. So whether it is, because we don't know when we eat any banana or vegetables, we don't know whether it has come from the vial yesterday or a day for yesterday or 1 month before, we don't know. So adnala best thing is just to wash it with sodium chloride, normal salt which wash பண்ணனும். If it is a fruit, naturally banana, apple, எல்லாத்தையும் நம்ம remove, cut பண்ணிட்டு எடுத்து தான் சாப்பிடணும். It's good. In fact, all fruits, including orange, remove the peel off everything, whichever is possible to peel off, remove, peel off. Even if you are taking carrot, peel off the skin and then take carrot. Okay. Suppose if you don't know, because apple, banana, orange, all those things you cannot boil. You have to eat it in the way it has come. Okay. So naturally you take it by removing the outer layer. After washing, remove the outer layer so that at least the risk of consuming pesticide is minimized. In fact, then another method for all vegetable is boiling, blanching and boiling. Suppose if you don't want to boil, you just blanch it. That means just like half cooked or something like that we call, semi cooked or something, so that when the temperature reaches just 100 degrees for a few seconds, most of the residual pesticide just goes away because it loses its activity and it goes away with water, in fact. So of course, so that is the reason, is just to recapitulate normally what we think that eating raw vegetables and raw everything raw is not advisable under the current situation. Earlier, I don't know, a few decades before it may be okay, but now since everybody knows that pesticides application is there and there are many pesticide companies are in India, we use a lot of pesticide. Any agriculture land you go, they spray X, Y, Z pesticide is there, and when they spray pesticide, it is there on the surface of the vegetables or fruit, as the case may be. So naturally, item which you cannot boil, yes, you can eat it raw by cleaning it and then peeling it off. The item which needs to be taken in raw stage, which needs to be boiled, is better to boil to the degree that vitamins are not lost. Suppose if of course, if you just put carrot for 1 hour boiling, then you will get only chakai, nothing will be remaining, all vitamin poidod. So adu paakano. So this is just a thing why this is required. Now we talk about so many pesticides. This is just one of the herbicide. As you can see here, I was talking about chlorine. Now here, this is the structure of one of the herbicide. It contains nitrogen and chlorine. When you have too much of when you have less nitrogen, less chlorine and more nitrogen, still it is harmful. So basically, most of the pesticides are basically made from a combination of carbon, nitrogen, chlorine, and fluorine. But among the four, the most important thing is carbon, nitrogen, chlorine will be a predominant thing. To some extent, fluorine will be there. To some extent, sulfur will be there. Now, this is another important aspect where every one of us, we use medicine in our day-to-day life, in fact. Of course, this can be broadly classified into, analgesic effect, that is pain reliever. So naturally, painkiller poduvom. Then those people are suffering mental illness, tension அதிகமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் tranquilizer கொடுப்பாங்க. Then antiseptics grow to prevent the growth of the microorganism on the skin, wounds and cuts, and all antiseptic. Disinfectant, வீட்ல கழுவுறதுக்கு அதெல்லாம் microorganisms கொல்றதுக்கு. At the same time, these disinfectants are generally dangerous to humans. Then of course, antibiotics,
which is basically produced by organisms, and then later on synthetically is manufactured all antibiotics. The purpose is to kill the bacteria that causes infection. Now, most of us, almost I would say 90% of the population uses some sort of antibiotics to avoid infection, to get rid of the problems, in fact. Then the last one is antacid. Many people, they take food, sometimes they will to take excess of biryani and all those items. அவங்களுக்கும் வயிறு ப்ளோட் ஆயிடும், அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து ஆன்டாசிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்டாசிட் ஆல்சோ இஸ் வைட்லி யூஸ்ட் இன் டே டு டே திங்ஸ். நம்ம தலைவலி அப்படின்னு போனோம்னா ஜென்ரலா வி யூஸ் ஆஸ்பிரின் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஜஸ்ட் எ டிபிக்கல் ஆஸ்பிரின் ஸ்ட்ரக்சர் வேர் யூ கேன் சி திஸ் த பென்சின் ரிங். அதுல பார்த்தீங்கன்னா ஒரு கார்பாக்சிலிக் குரூப், அனதர் கார்பாக்சிலிக் குரூப் இருக்கும். இதுல பார்த்தோம்னா குளோரின் இருக்காது, எந்த விதமான இதுவும் இருக்காது. இட்ஸ் பேசிக்கலி a functional group of கார்பாக்சிலிக் குரூப். அந்த COOH ஒரு ஆசிட் குரூப் இருக்கும். பட் அது டிபெண்டிங் அப்பான் அந்த பொசிஷன் இருக்கிறதுனால அதனுடைய ஆக்டிவிட்டி ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்கு. இது வந்து ஆஸ்பிரின் பெயின் கில்லர்னு பேரு. இது எவ்ரிபடி நோஸ். காலில் அடிபட்டு வீக்கம் வந்ததுன்னா இபுப்ரூஃபன் அப்படின்ட்டு போடுறது. இது போடாம ஆட்களே கிடையாது. இது வந்து இட் இஸ் தேர் ஃபார் த லாஸ்ட் 70 years. இப்ப நவடேஸ் தான் இபுப்ரூஃபன் போட்டோம்னா லிவர் உதைக்குது பிளஸ் கிட்னி டேமேஜ் ஆகுதுன்ட்டு பீப்புள் ஃபவுண்ட் அவுட் அன் ஆல்டர்னேட்டிவ். இதுல பார்த்தோம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு தான் இருக்கும். கார்பன், எல்லா பக்கம் கார்பன், ஹைட்ரஜன், வெறும் அந்த கார்பாக்சிலிக் ஆசிட். இதுல என்ன பியூட்டி அப்படின்னம்னா most of the organic compounds if you see பார்த்தோம்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர். இது வந்து டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் இட் ஃபார்ம்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எங்க அட்டாச் பண்றீங்க? பென்சின்ல பென்சின் ரிங், இந்த சைக்கிளிக் ரிங்ல அட்டாச் பண்றீங்களா, அல்லது நார்மலா அலிஃபாட்டிக் ஃபுல்லா கார்பன் செயினா இருக்கிற அட்டாச் பண்றீங்களா? அதை பொறுத்து அதனுடைய ஃபங்க்ஷன் மாறிட்டே இருக்குது. திஸ் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் கெமிஸ்ட்ரி பிகாஸ் with very few elements, ஒரு 5-6 எலிமெண்ட்டை வச்சுக்கிட்டு so many structures பண்ணிட்டு அது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிறது வந்து சம்திங் அன்பிலீவபிள். இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் கமிங் அப். ஓகே, இப்ப நமக்கு வந்து சில பேருக்கு ரொம்ப அடிபட்டது அப்படின்னோம்னா பீப்புள் சம்டைம் தே கிவ் பெயின் கில்லர் விச் இஸ் more severe than aspirin or ibuprofen. அதுதான் இந்த மார்பின்லாம் சில சமயம் கொடுப்பாங்க. அப்போ ஹீரோயின் உங்களுக்கு எவ்ரிபடி நோஸ் தட் அது சாப்பிட்டோம்னா அது அப்படியே அடிக்ட் ஆயிருவாங்க. பட் ஜஸ்ட் லுக் அட் த ஸ்ட்ரக்சர் ஹியர் ஆல்சோ. பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் ரிங்கா இருக்கும், எல்லாத்துலயும் கார்பன் இருக்கும், எல்லா பக்கம் கார்பன் கார்பன் ஹைட்ரஜன், சிலதுல வந்து நைட்ரஜன்ல இருக்கும். இதுல பாருங்க நைட்ரஜன்ல வரதுனால இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி மாறிடுது. இது வந்து பெத்தடின், ஹீரோயின், மார்பின் இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறனாலையும் பிளஸ் ஒரு டைப் ஆஃப் பாண்ட் இருக்கிறனாலையும் பிளஸ் நைட்ரஜன் இருக்கிறனாலையும் இதனுடைய எஃபெக்ட் வந்து முதல்ல போட்ட ஆஸ்பிரின் எஃபெக்ட் கிடையாது. ஆஸ்பிரின் போட்டோம்னா டக்கு ஒரு மாதிரியா போயிடும். இதை போட்டோம்னா மயக்க மருந்து ஊக்கப்படுத்திருக்கணும். ஸோ இது ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்ப நமக்கு இந்த டைக்ளோஃபினாக் தான் ரீசெண்டா லாஸ்ட் 15-20 இயர்ஸா காமனா இருக்குது. ஏன்னா இபுப்ரூஃபின் போட்டோம்னா ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ட்டு இந்த டைக்ளோஃபினாக் கொண்டாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னம்னா இந்த இபுப்ரூஃபின் வந்து நைட்ரஜனே கிடையாது. ஆனா இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிகாஸ் இதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இப்படி இருக்கிறதுனால இந்த டைஜஷன் பண்ணுறது, உள்ள போய் லிவர் அட்டாக் பண்றது, கிட்னி அட்டாக் பண்றது ஃபாஸ்டர். பிகாஸ் அது வேற ஒரு கெமிஸ்ட்ரி இது. பட் இதுல நைட்ரஜன் கிடையாது, குளோரின் கிடையாது, புளோரின் கிடையாது. இல்லாட்டியும் பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த திங்ஸ் இட் இஸ் ஹேவிங் சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த கிட்னி. அதனால இபுப்ரூஃபின் அதிகமா சாப்பிட்டாங்கன்னா நார்மலா கிட்னி ஃபெயிலியர் அது அஃபெக்ட் ஆகுது. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா இந்த டைக்ளோஃபினை கொண்டாந்தாங்க. இதை கொண்டாடுறப்ப என்ன ஆச்சுன்னா they have to introduce குளோரினும் நைட்ரஜனும் கொண்டாட வேண்டியதா இருக்குது. அது கொண்டாடுறதுனால ஆச்சுன்னா it is not affecting the important organ to some extent, but it's also not advisable to take so much. But it is better than taking ibuprofen. மித்தல் சாலிசைலேட் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போல நிறைய ஜெல்லு வந்திருக்குது, உங்களுக்கே தெரியும். மசில் பெயின் ரிலீவர், சுளுக்கு வர்றது,
அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெயின் ஜெல் இருக்குது, காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ. இதை போட்டுட்டு மசில்ல தேய்ச்சோம்னா இந்த ரெண்டு ஐட்டத்துக்கும் இட் ஹஸ் காட் த பவர்ஃபுல் பெனட்ரேஷன் த்ரூ அவர் ஸ்கின். ஸ்கின் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், ஸ்கின் நம்ம போரஸ் தான் அது. இதை வந்து இன்டர்னலா கன்சியூம் பண்றதை காட்டிலும் விச் இஸ் நாட் குட் ஃபார் த திங். எல்லா ஆர்த்தோபெடிக் டாக்டர் போனீங்கன்னா முதல்ல வந்து ஜெல்லை நீங்க அப்ளை பண்ணுங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அது வந்து கியூர் ஆச்சு, ரிலீஃப் கிடைச்சதுன்னா தென் இட்ஸ் ஓகே. இல்லாட்டி தென் தே வில் ஆஸ்க் யூ கோ ஃபார் இபுப்ரூஃபினோ அல்லது இந்த மாதிரி ஹெவியர் டோஸ் போடுவாங்க. அப்படி இல்லாட்டி தென் ஸ்பைனல்ல வந்து ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு போடுவாங்க. ஆனா இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன, இந்த ரெண்டு காம்பினேஷன் மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டெஃபினெட்லி இட் ஹெல்ப்ஸ் டு கியூர் சம் ஆஃப் த மசில் ஸ்பாசம், சம் ஆஃப் த மசில் ஏக். இதெல்லாம் போகுது. ஏன் போகுது அப்படின்னம்னா இந்த குளோரின் ஆட்டம் சரி, இந்த கார்பாக்சிலிக் இந்த பர்டிகுலர் கீட்டோனும் சரி, இட் ஹஸ் காட் அ வெரி குட் ஆக்டிவிட்டி டு கோ த்ரூ த ஸ்கின். ஸ்கின்னுக்குள்ள போச்சுனோம்னா இட் ஜஸ்ட் கோ டு த மசில். மசில்ல தான் அங்க அந்த ஸ்பாசம் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஈவன் இட் கேன் ரீச் அப் டு த போன் லெவல் ஆல்சோ. அது வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால ஜெல் வந்து இட் இஸ் குட். ஸோ பிஃபோர் யூ டேக் எனி ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஜெல்லுக்கு அப்ளை பண்ணா கூட இட் இஸ் பெட்டர். ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்தோம்னா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமாக்சிசிலின், ஆம்பிசிலின், பென்சிலின், டாக்ஸிசைக்ளின். அமாக்சிசிலின் சொன்ன இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் சொன்னாவே நேச்சுரலி அது வந்து வித்தின் 5 daysல வந்து இட் ஹேஸ் டு கில் ஆல் பாக்டீரியா, ஆல் வைரஸ். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னோம்னா நேச்சுரலி த ஸ்ட்ரக்சர் ஹேஸ் டு பி லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். அதுல வந்து இத்தனை ஃபங்க்ஷனாலிட்டி குரூப் போட்டோம்னா தான் ஒவ்வொரு மாலிகுலும் இட் வில் டஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன். இங்க பாத்தீங்கன்னாலும் அமாக்சிலின் பாத்தீங்கன்னாலும் அமின் குரூப் இருக்குது, அமின் இருக்கும், நிறைய அமின் வரும். ஆம்பிசிலின் பார்த்தாலும் நிறைய நைட்ரஜன் அமின் குரூப், டிஸ்கார்ட் அமின் குரூப். பென்சிலின்லயே அமின் குரூப் இருக்கும், சிப்ட்ரசின்லயே அமின் குரூப் இருக்கும், பிளஸ் சல்ஃபர் இருக்கும். அது மாதிரி டெட்ராசைக்ளின் இருக்கும், டாக்ஸிசைக்ளின் இருக்கும். சிலதுல வந்து சல்ஃபா பேஸ்ட் ட்ரக்ஸும் இருக்குது which is very very powerful. at the same time it is allergic to body. அதுல தான் டாக்டர் போனா கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா சம் ஆஃப் த சல்ஃபா ட்ரக்ஸ் ஆர் சோ பவர்ஃபுல், பாடி முழுசும் ரேஷஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேட் ஹவு த ஸ்ட்ரக்சர் லுக், எப்படி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு. அதுல ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன குரூப் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் பாக்குறதுக்கு. இதுல இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இந்த OH தான் வாட்டர்லயும் இருக்குது, அங்க HOH இருந்தது. அதே OH தான் இந்த பென்சின் ரிங்ல அட்டாச் ஆச்சு. ஒரு OH-னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னம்னா வாட்டரா இருக்கிறப்ப நார்மலா இருக்குது, இட் வில் ஹெல்பிங் அவர் பாடி. பட் அந்த OH வந்து அட்டாச் டு அதர் மாலிகுல் ஆகுனா அதனுடைய ஆக்டிவிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அது ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன், நத்திங் எல்ஸ். ஓகே, நம்ம ஆன்டாசிட் வந்து எல்லாமே சாப்பிடுவோம். ஆன்டாசிட் மில்க் ஆஃப் மெக்னீஷியான் இருக்குது, பிளஸ் கால்சியம் கார்பனேட்டு, பைகார்பனேட்டு, அப்புறம் அலுமினியம் சிலிகேட்டு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடுல நம்ம மில்க் ஆஃப் மெக்னீஷியா இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். அது எக்ஸாக்டா என்ன ரோல் ஆகுது அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம அசிடிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம உள்ள வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இன்டெஸ்டைன்ல அதிகமா ஃபார்ம் ஆயிரும். சப்போஸ் எதிர் இன்டைஜஷன் நடக்குதோ அல்லது எனிதிங் சம்திங் யூ ஹவ் டேக்கன் which is in empty stomach which is not compatible with your bodyங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இன்டெஸ்டைன் வந்து உடனே வந்து ஆசிட் ரிலீஸ் பண்ணுது. அப்ப ஆசிட் ரிலீஸ் ஆச்சுன்னா we have வயிறு எரிச்சல், சில சமயம் it goes up to the heart burn, அதாவது நெஞ்சு எரியிற மாதிரி எல்லாம் இருக்கும், ஒரு ஃபீலிங் வரும். அப்போ வந்து நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பைகார்பனேட்டோ அல்லது மெக்னீஷியா வித் பைகார்பனேட் எல்லாம் கொடுப்பாங்க. பைகார்பனேட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா NaHCO3. Naங்கிறது சோடியம், ஹைட்ரஜன் இருக்குது, CO3ங்கிறது கார்பனேட். அந்த சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் உள்ள போடணும் என்ன ஆகுன்னா உடனே அயனைஸ் ஆகி சோடியம் அயானுமா பிளஸ் HCO3 மைனஸ் ஆகும் மாறும். அது மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த உள்ள இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அது வந்து தட் கண்டெய்ன்ஸ் H plus and Cl minus, அதுதான் அயனைஸா இருக்கும். H plusங்கிறது வந்து ஆசிடுடைய காம்பனன்ட் நார்மலி இஸ் கால்டு H plus. ஸோ அந்த ஆசிட் வந்து H plus வந்து என்ன ஆகுதுன்னா இமீடியட்டா அந்த கார்பனேட்டோட ரியாக்ட் ஆகி கார்போனிக் ஆசிடா ஃபார்ம் ஆகிருது, H2CO3 மாறுது. ஆனா H2CO3 வந்து கார்போனிக் ஆசிட் வந்து உடனே அந்த ஆசிட் அப்சார்ப் பண்ணிடுது. ஆனா அந்த கார்போனிக் ஆசிட் வந்து அவ்வளவு ஸ்டேபிள் கிடையாது வயிற்றுக்குள்ள அந்த டெம்பரேச்சர்ல. அது உடனே டீகம்போஸ் ஆகி வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடும் மாறிடுது. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னம்னா ரெண்டு நடக்குது. ஒன்று வந்து
சோடியம் வெளியே வந்துரு, கார்போனிக் ஆசிடா வெளியே வந்துடும், இன்டெஸ்டினல் அப்சார்ப் பண்ணி வெளியே வந்துடும், பேன்கிரியாஸ் எல்லாம் போய் வந்துடும். ரெண்டாவது வந்து அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிடும். மிச்சம் இருக்கிற வாட்டர் வெளியே வரும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரப்பதான் நமக்கு வந்து ஏப்பம். நார்மலா ஆன்டாசிட் போட்டோம்னா சில பேர் பயங்கரமா ஏப்பம் விடுவாங்க இல்லையா? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த சிஸ்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ரொம்ப டைம் ஆச்சுன்னா சொல்லுங்க, நான் நிறுத்திக்கிறேன் நானு. சார் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். சார் கேக்குதா? கேக்குது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, டைம்லாம் இருக்கு. நீங்க நல்ல சப்ஜெக்ட் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டு இல்ல ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே, அடுத்து வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் ஆன்டிசெப்டிக்ஸ் பார்த்தோம்னா, இதுல வந்து பார்த்தோம்னா ஆல்கஹால்ஸ் வந்து நார்மலா வி யூஸ் as a disinfectant. இப்ப அந்த ஆல்கஹால் வந்து இப்ப கோவிட் அப்புறமேல நம்ம வந்து வி யூஸ் லாட் ஆஃப் ஆல்கஹால், சானிடைசர் யூஸ் பண்றோம் இல்லையா? தட் இஸ் பேசிக்கலி ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து இட் இஸ் a very simple compound, ஆனா it has got lot of sanitizing properties. அது மாதிரி ஆல்டிஹைடு, இது மாதிரி நிறைய இருக்குது, பிஸ்பினால்ஸ், டயமின்ஸ். வீட்டில் வந்து நம்ம டெட்டால்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் பேசிக்கலி டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஃபினாலிக்ஸ். இந்த ஹைட்ராக்சில் குரூப் இஸ் அட்டாச் டு பென்சின், இஸ் கால்டு ஃபினால். அதுல வந்து பீப்புள் தே வில் இன்கார்பரேட் குளோரின், டெட்ராக்ளோரோஃபினால் அந்த மாதிரிலாம் போட்டோம்னா அது என்ன ஆகுதுன்னா இட் பிகம் டெட்டாலா மாறும். அது நல்ல ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். தே ஆர் ஆல் டெரிவேட்டிவ் ஆஃப் எய்தர் ஃபினால் ஆர் ஆல்கஹால், அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல காமிச்சது வந்து இட் இஸ் ஆல்சோ வெரி குட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆர் ஆன்டிசெப்டிக்ஸ் சொல்லலாம். இந்த குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம கைகழுவணும்னா இந்த வைரஸ் எல்லாம் இருக்கிற இப்ப கொரோனா வைரஸ் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து தாங்கவே தாங்காது. குவாட்டர்னரி அமோனியம் இட் வில் டெஸ்ட்ராய் த வைரஸ். குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் வைரஸ் கொல்றோம், அது கொன்றும். அதே மாதிரி ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலும் கொன்றும். பட் த ப்ராப்ளம் இஸ் யூ cannot டேக் இட் இன்சைட். இது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ். இப்ப அதனாலதான் சொல்லுவாங்க டாக்டர் போனோம்னா கையை வந்து வாஷ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து they give you sanitizer which is based on alcohol, isopropyl alcohol யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் based on quaternary ammonium salts. இந்த லாஸ்ட் இது அது பண்ணா என்ன ஆகுன்னா it will just kill all the viruses in fact. Now, the next one is nitroglycerin in medicine. நம்ம ஆல்ஃபிரட் நோபல் பிரைஸ் கொடுத்தவர் இல்லையா? அவர் தான் அது ஃபர்ஸ்ட் இந்த நைட்ரோகிளிசரின் கண்டுபிடிச்சார் ஃபர்ஸ்ட். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் இஸ் ஆல்சோ சயின்டிஸ்ட் அண்ட் இஸ் ஆல்சோ கெமிஸ்ட். அவர் கிளிசரினை வச்சுக்கிட்டு எல்லா இது வச்சு ஹீட் பண்ணிட்டே இருப்பார். அவர் கிளிசரின் எடுத்துட்டு, ஆனா கிளிசரின் இஸ் காமன்லி அவைலபிள். அவருக்கு என்ன ஃபண்டமெண்டல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, கிளிசரின் வந்து என்னென்னவா கன்வெர்ட் பண்ண முடியும்னு பார்த்தாரு. கிளிசரினை வச்சு பார்த்து அசிட்டேஷன் வேரியஸ் ப்ராசஸ் பண்ணி பார்த்தாரு. அது பண்றப்ப திடீர்னு சல்பரிக் ஆசிட் போட்டா என்ன நடக்குன்னு பார்த்தாரு. அது ஒரு ரியாக்ஷன் நடந்தது. நைட்ரிக் ஆசிட் போட்டா என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு நடந்தது. அது வந்து நடந்து முடிஞ்சுன்னு வச்சுட்டு போயிட்டாரு. வந்து பாக்குற பார்த்தா தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த நைட்ரிக் அந்த ப்ராடக்ட். ஸோ அவருக்கு உடனே பட்டது, ஓ இது வந்து ஏதோ பயங்கரமான ப்ராப்ளம் இருக்குன்னு போல் இருக்குதுன்ட்டு then he researched more on this nitroglycerin. அதுக்கப்புறமேல் தான் then he started implementing the dynamite and all. nitroglycerin கொண்டாந்துட்டு அது ஒரு ஸ்டேஜ் இதை வச்சுட்டு they will mix with the கீசல் கூர்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, that's called diatomaceous earthன்னு ஒரு கிளே மாதிரி. அதோட வச்சு கார்பனோட மிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா டைனமைட் கண்டுபிடிச்சாரு. டைனமைட் வச்சுதான் நிறைய வார் நடந்தது, எக்ஸ்ப்ளோசிவ் நடந்தது, எல்லாமே நடந்தது. இப்ப அதே நைட்ரோகிளிசரின் வந்து நம்ம இப்ப அப்கோர்ஸ் நைட்ரோகிளிசரின் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதுக்கு மேல அமோனியம் நைட்ரேட் பேஸ் பண்ணி தான் எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஏன்னா அமோனியம் நைட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பு, நம்பர் 1. நம்பர் 2, அவ்வளவு தூரத்துக்கு நைட்ரோகிளிசரின் மாதிரி சென்சிட்டிவ் கிடையாது அமோனியம் நைட்ரேட். அப்கோர்ஸ் அதுவும் பத்த வச்சா வெடிச்சிடும். பட் நைட்ரோகிளிசரின் பேஸ்ட் டைனமைட் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் வெடிச்சிடும் இன்ஃபேக்ட். இப்ப சில நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அமினேஷன் ஃபேக்டரிஸ், இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, அமினேஷன் ஃபேக்டரி வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா சில சமயம் குடோன் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது வெடிக்க ஆரம்பிக்கிறது என்னென்ன ரீசன் அப்படின்னம்னா, some people they use still some quantity of nitroglycerin, some people use ammonium nitrate, rich ammonium nitrate based explosive பண்ணுவாங்க. அந்த ரூம் டெம்பரேச்சர் அது வந்து they won't keep it in normal shelf, they will keep it always in underground. எல்லா பக்கம் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி பார்த்தோம்னா
ஒரு தனியா அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருப்பாங்க. அப்போ வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகணும்னா இட் இஸ் கால்டு ஆட்டோ டிட்டனேஷன், செல்ஃப் டிட்டனேஷன் மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து அந்த காலத்துல நைட்ரோகிளிசரின் டைனமைட்டுக்கு அதிகமா இருந்தது. இப்போ வந்து அமோனியம் நைட்ரேட் பேஸ்டுக்கெல்லாம் கம்மியா இருக்கு. இருந்தாலுமே இட் இஸ் ஆல்வேஸ் ஹெசார்டஸ் இன் நேச்சர். இப்போ அந்த அதே நைட்ரோகிளிசரின் வந்து நம்ம பார்மசில பார்த்தோம், பார்மசூட்டிக்கல்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. எப்படி அப்படின்னா டைனமைட் எல்லாம் பண்றப்ப நைட்ரோகிளிசரின் கண்டென்ட் இஸ் வெரி ஹெவி. ஆனா அதே நைட்ரோகிளிசரின் வந்து அதே ஃபார்முலேஷன் வந்து வெரி டைல்யூட் ஃபார்ம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிபிஎம் லெவல்ல வந்து இட் கம்ஸ் இன் இன்ஜெக்ஷன் ஃபார்ம், டேப்லெட்ஸ் ஃபார்ம். அதை போட்டோம்னா சில பேர் நாக்கு கடியில வச்சுக்குவாங்க. சப்போஸ் திடீர்னு மைக்கோகார்டியா அட்டாக் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இழுக்குது பிடிக்கிறப்ப என்னன்னா சில பேர் வச்சிருப்பாங்க. அதை நாக்கு அடியில வச்சோம்னா உடனே இட் கோஸ், இட் ஜஸ்ட் டிசால்வ்ஸ். மேடம் சொன்னாங்க இல்லையா, நம்ம டென்டிஸ்ட் சொன்னாங்க இல்லையா நாக்கு கடியில வைக்கிறதெல்லாம், இது ஒன் ஆஃப் த டேப்லெட், நைட்ரோகிளிசரின் டேப்லெட்ஸ் வச்சோம்னா உடனே டிசால்வ் பண்ணிட்டு இட் கோஸ் எக்ஸ்பேண்ட் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். என்ன ஆகுன்னா ஹார்ட் அட்டாக் டக்குன்னு குறைஞ்சிரும். அது கியூர் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் this medicine will be helpful. So nitroglycerin எதுக்கோ கண்டுபிடிச்சு அட்லீஸ்ட் now it is come in use for this type of saving the life வந்திருக்கு. அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் இது சொல்லவே வேண்டாம். காஸ்மெட்டிக்ஸ் வந்து இட் இஸ் டே டு டே இது யூஸ் பண்ணாங்க யாருமே கிடையாது. ஸ்கின்னுக்கு அதுக்கு ஷாம்பு கீம்பு, பேபி அடல்ட், பேபி ஸ்கிரீம் ஏகப்பட்டது இருக்குது. எல்லாமே எல்லாத்துக்கும் கெமிக்கல்ஸ் தேவைப்படுது. ஏன்னா ஸ்கின்னுக்கு போறதா இருந்ததுன்னா தி ஹவ் டு அட்ஜஸ்ட் த பிஹெச். அதுக்கு வந்து நிறைய பஃபர்ஸ், நிறைய கெமிஸ்ட்ரி இருக்குது, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா there are sudden chemicals again which is dangerous. அதை யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், முதல்ல அந்த காலத்துல வந்து ஹைட்ரோக்யூனோன்னு ஒரு கெமிக்கல் இருந்தது, அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ்ல. கியூனோன்ஸ் அதுதான் முதல்ல அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். அதை போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கியூனோன் வந்து நார்மலி அப்சார்ப் த radiations and then it just absorb and emits, and at the same time it also passes into the skin. அப்போ வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வந்து கேன்சர் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய வருது. இப்போ வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த 5 கெமிக்கல்ஸ் வந்து இஸ் நாட் வெரி குட். லைக் ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைட் எல்லாத்துக்கும் தெரியும். ஃபார்மால்டிஹைட் நம்ம மாஸ்டரியில போனீங்கன்னா they use formaldehyde to store. ஏதாவது மியூசியம் போனீங்கன்னா ஃபார்மாலிட்டி சொல்யூஷன்ல தான் டெட் பாடி வச்சிருப்பாங்க. இட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ். அது வந்து அதுக்கு ஓகே, பட் நார்மல் நாட், நம்ம நார்மலா யூஸ் பண்றதுக்கு ஃபார்மாலிட்டி யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஆக்சுவலி நாட் குட். அதே மாதிரி பாரபின்ஸ்னு ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்குது, அதுவும் நாட் குட். அப்புறமேல இன்னொன்னு வந்து எஸ்எல்இஎஸ்ன்னு சொல்லுவாங்க, சோடியம் லாரைல் சல்ஃபேட், லாரில் சல்ஃபேட். அது வந்து நிறைய நுர கொடுக்கும், ஆனா இட்ஸ் நாட் குட் ஃபார் த ஸ்கின். அதே மாதிரி பெட்ரோலியம் பாரஃபின்ஸ், மினரல் ஆயில், இதெல்லாம் ஒரு quantity should be very very less. Better to avoid those things. Synthetic fragrance எல்லாமே not good. ஏன்னா அது போடுறது எல்லாமே some of the chemicals aromatic in nature, nitrogen compound இருக்கும், அது ஃப்ளவர் கொடுக்கிறது இது not good. ஸோ இந்த பக்கம் ஜஸ்ட் நான் காமிச்சிருக்கிறேன். அந்த பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க, காமன் சால்ட், சுகர், டெக்ஸ்டோஸ் எல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டெக்ஸ்டோஸ், குளுக்கோஸ், வுட் ஸ்மோக், ஸ்பைசஸ், வினிகர், ஹனி, இதெல்லாம் யூஸ் பண்றப்ப இதெல்லாம் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஆனா இப்ப வர்றது வந்து ஃபுட்லயும் சரி, இப்ப வந்து பென்சாயிக் ஆசிட், சோடியம் பென்சோவேட் இஸ் வெரி காமன். எந்த ஃபுட் எடுத்தாலும் நீங்க உள்ள பாட்டில பாத்தீங்கன்னா சோடியம் பென்சோவேட் இருக்கும், வெரி வெரி பவர்ஃபுல். ஏன்னா அது வந்து ப்ரிசர்வ் பண்ணும், ஆனா இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இன்ஃபேக்ட் பாரபின்ஸ் எல்லா ஸ்கின் ஆயின்மெண்ட்ல பாருங்க அந்த பாரபின்ஸ் இருக்கும். சார்பேட் பாத்தீங்கன்னா அது எல்லா டூத் பேஸ்ட்ல இருந்து எல்லா பக்கம் சார்பேட் இருக்கு. பாதி யூஸ் பண்ண லோவர் குவாலிட்டி டூத் பேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா சார்பேட் இருக்கும். ஹையர் குவாலிட்டில வந்து அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு பதிலா தே வில் யூஸ் குளுக்கோஸ் யூஸ் பண்ணுவாங்க, இனிப்பா இருக்கிறது. தென் அசிட்டிக் ஆசிட் பீப்புள் யூஸ். சல்ஃபைட், நைட்ரைட் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல. citric acid also they use to some extent, in fact. So these are some of the chemical preservatives. Now another important thing is the sugar level in soft drinks. இதுல வந்து கீழே எல்லா படம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் இல்லையா, டூ மச் சுகர் இஸ் நாட் குட் அப்படிம்பாங்க. இது ஜஸ்ட் திங், இட்ஸ் நாட் applicable to everybody. If you go to Africa, they don't take so much of sugar, but they take minerals. But நம்ம இந்தியா, அமெரிக்கா எல்லாம் பார்த்தோம்னா all like minerals and also sweet and this and that. So இதுல பாத்தீங்கன்னா the lowest will be, you can see here is
மாசாவா? What is the name? மாஸ் In the lowest one is small. And ஃப்ரூட்டி சார், ஃப்ரூட்டி. வாட்டர் அது. லோயஸ்ட் ஒன் வாட்டர் வந்து நெல்லு. வாட்டர் வந்து நெல். So if you go across, you can see the increase in level. For 330 ml in the Fanta இந்த colored Fanta எடுத்தீங்கன்னா 44 gram இருக்குது. நம்ம டிபிக்கலா கோகோ ஸ்ப்ரைட் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தோம்னா டீ சார், அது ஃபேண்டா இல்ல, டீ பியூ டீ, ஏதோ ஒன்னு, ஏதோ சம்திங் லெமன் ஃப்ளேவர்னு போட்டு ஃப்ரூட்டி சார், அது ஃப்ரூட்டி அது. ஓகே. So அது மாதிரி whatever be the mineral soft drinks we take, you can see the level of sugar levels. So அதனால it is for us to decide குடிக்கலாமா வேண்டாமா, எவ்வளவு குடிக்கலாம், அதெல்லாம் இருக்குது. Okay, this is another important aspect of green chemistry which directly affects our ozone layer. இப்போ வந்து நம்ம ஏர், வாட்டர், சாயில் எல்லாத்தையும் நம்ம வந்து சேஃபா பாதுகாத்துக்கணும். அதுக்கு தான் இந்த கிரீன் கெமிஸ்ட்ரி கம்ஸ் இன்டு பிக்சர். ஸோ இப்போ கிரீன் கெமிஸ்ட்ரிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஏர் அப்படிங்கிறப்ப we use lot of chemicals for refrigeration. Waterly we use lot of additives which contains chlorine and fluorine. Soilly we use, of course, soil வந்து கம்மியா தான் யூஸ் பண்றோம், to that extent it's okay. But industry போனோம்னா air pollution is very common. ஏன்னா அதுல வந்து we use lot of gases like fluorocarbon, chlorofluorocarbon பேரு CFC அப்படிம்பாங்க. எல்லா ரெஃப்ரிஜிரேட்டர்லயும் சரி, எல்லா ஃப்ரிட்ஜ்லயும் சரி, எல்லா ஏர் கண்டிஷன்லயும் சரி, எங்கெங்க கூலிங் இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம we are using that coolant we are using. And also we use this coolant in some of the flight also we use this type of coolant. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணி இப்போ ரீசெண்டா we were just started depleting it. இது ஏன் அப்படின்னம்னா, இது இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தோம்னா, இந்த CFCங்கிறது வந்து this is the carbon, this is fluorine இந்த கலர்ல இருக்கிறது, குளோரின் வந்து அந்த கிரீன் கலர். லைட் பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா குளோரின் வந்து லிபரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த குளோரின் லிபரேட் ஆகுது எங்க போகுது அப்படின்னம்னா, நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்க. வர்ற குளோரின் வந்து யூவில பாஸ் பண்றோம் இல்லையா, ரேடியேஷனால வர்ற அந்த CFC மாலிகுல் டீகம்போஸ் ஆகி குளோரின் வெளியே வருது. குளோரின் வந்ததுன்னா நேரா இட் வில் ஜஸ்ட் டிராவல் அப். குளோரின் மாலிகுல் வந்து மேல போகுது, கீழே இருக்கு, எங்க வேணாலும் இருக்கலாம். ஸோ இட் ஸ்லோலி இட் வில் கோ அப், ஓகே, இன் சம் ஃபார்ம் ஆர் அதர். மேல போறப்ப என்ன ஆகுனா, இட் ஃபர்ஸ்ட் கோஸ் டு அவர் ஸ்ட்ராட்டஜிக் ஃபர்ஸ்ட் லேயருக்கு போயிருது, அந்த 10 மைல்ஸ்ல. அதுதான் ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் ஓசோன். அங்க போய் அட்டாக் பண்ண உடனே என்ன ஆகுனா, அந்த O3 மாலிகுல் 3 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆக்சிஜன் ஸ்பிளிட் பண்ணிட்டு O2 தனியா விட்டுரும், ஒரு குளோரின் வந்து ஒரு ஆட்டத்தோட ஜாயின் பண்ணிடும். தென் அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த குளோரின் மறுபடியும் வெளியே வந்துடும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து நேசண்டா தனியா இருக்க முடியாது. It picks up another oxygen to form again O2. So O2 வெளியே வந்துருது, ஆனா குளோரின் லிபரேட் ஆயிடுது. இந்த குளோரின் மறுபடியும் திருப்பி மேல போகுது. ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, செயின் ரியாக்ஷன். இந்த CFCங்க வந்து இந்த ஃப்ரீயான் கேஸ்ங்கிறது வந்து தோ இட்ஸ் a ஸ்மால் அமௌண்ட் இருந்தாலுமே இது என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் காசிங் a செயின் ரியாக்ஷன். ஸோ அதனால வந்து scientists were thinking for almost 15 years முன்னாடியே they decided that they should not use this particular item சொல்லிட்டு how to reduce the chlorine, at the same time how to improve the refrigerant level or chlorine, I mean the cooling effect லாம் பண்ண பார்த்தாங்க. அப்படி பண்றப்ப தான் then they slowly they were கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளோரின் எடுத்து ஃப்ளூரின் போட்டாங்க. ஃப்ளூரின் இஸ் நாட் தட் டெலிட்டேரியஸ், அது அவ்வளவு கிடையாது. முதல்ல பண்ணது வந்து 3 குளோரின் எடுத்துட்டு ஒரு ஃப்ளூரின் போட்டாங்க, 2 குளோரின் இருந்தது. அப்புறமேல வந்து குளோரினே ஃபுல்லா எடுக்க முடியுமான்னு பார்த்தோம்னா, ரீசென்ட்லி எஸ், they have done ஹைட்ரோஃப்ளோரோகார்பன். அதுல குளோரினே கிடையாது, தட்ஸ் கால்ட் HFCன்னு பேரு. அது வந்து அதனுடைய ஓசோன் டிப்ளீஷன் பொட்டன்ஷியலை பார்த்தோம்னா 0. மற்றதுக்கெல்லாம் மற்ற பழைய CFC எல்லாம் ஓசோன் டிப்ளீஷன் ரேட் பார்த்தோம்னா 60% 70% இருந்தது. அந்த குளோரின் ரிமூவ் பண்ண இப்போ தென் வித் HFC, தட் இஸ் ஹைட்ரோஃப்ளோரோகார்பன் பார்த்தோம்னா ஓசோன் டிப்ளீஷன் பொட்டன்ஷியல் பிகம் 0. அப்படின்னா it is cooling also, at the same time it is not hazardous in nature to the ozone. Ozone safe இருக்கிற வரைக்கும் we are okay. When the ozone gets depleted na, then UV radiation வரும், அது டைரக்டா நமக்கு இம்பாக்ட் ஆகும். UV radiation அதிகமா இம்பாக்ட் ஆச்சுன்னா
then it affects of the entire life cycle of both plant as well as human being. இப்ப நீங்க புதுசா வந்த ஏர் கண்டிஷன் ஸ்பிளிட் ஏசி நார்மல் ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வெளியில எழுதியிருப்பாங்க அந்த பாக்ஸ்ல R410ன்னு போட்டிருப்பாங்க. கவனிச்சு பாத்தீங்கன்னா R410ங்கிற ட்ரேட் நேம்ல வித்துக்கிட்டு இருப்பாங்க. சிலது R410 41A அப்படின்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னம்னா it contains small amount of chlorine. இது மாடர்னா இதை வந்து கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் இதுல ஏசியில வருது. ஏசிலயும் வரும் பிளஸ் ஃப்ரிட்ஜ்லயும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பி சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட். இது இல்லாத நாளே நமக்கு கிடையாது. கையை வாஷ் பண்ணாலும் நமக்கு சோப்பு தேவை, குளிக்கிறனாலும் நமக்கு சோப்பு தேவை, பிளஸ் கிளாத்தை வாஷ் பண்ணாலும் சோப்பு தேவை, வீட்டை மாப் பண்ணாலும் சோப்பு தேவை. சோப்பு இல்லாத இடமே கிடையாது. ஸோ சோப்புங்கிறது என்ன அப்படின்னம்னா, நம்ம நார்மலா ஆயில் இருக்கு இல்லைங்களா, நம்ம நார்மல் ஆயில் எனி ஆயில் யூ கால், கோகனட் ஆயில், லின்சிட் ஆயில், வாட் எவர் வித் ஆயில், அந்த ஆயிலை தான் சோப்பா கன்வெர்ட் பண்றோம். இப்ப இந்த ஆயில் எடுத்து உடம்புல தடவணும்னா இட் வில் பி ஸ்டிக்கி, இஸ் ஆஃப் நோ யூஸ். யூ cannot even clean the oil. To clean that oil you need to add அரப்பு ஆர் சேவக்கா இன் தோஸ் டேஸ். இப்போ வந்து சோப்பு யூஸ் பண்றோம். அந்த ஆயிலை வந்து சோடியம் ஹைட்ராக்சைட்ல போட்டுட்டு ஹீட் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ் கால்ட் சஃபானிஃபிகேஷன் பேரு. அது பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஆயிலுடைய தன்மை போயிடும். ஆயில் போயிட்டு அந்த ஆயில் வந்து அதோட ஆசிடா மாறிடும். அந்த ஆசிட் தான் இப்போ வந்து நம்ம வந்து சோப்பாக யூஸ் பண்றோம் பேசிக்கலி. ஸோ சோப்புங்கிறது என்ன அப்படின்னம்னா, இட்ஸ் நத்திங் பட் சோடியம் சால்ட் ஆஃப் ஆல் ஆசிட்ஸ், ஆல் ஆயில்ஸ் பேசிக்கலி. ஒலியிக் ஆசிட், பால்மெட்டிக் ஆசிட், வாட் எவர் வித் ஆயில், whichever is cheap they can produce soap. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இல்லஸ்ட்ரேஷன், டைம் ஆயிட்டே இருக்குது. இப்ப இந்த சோப்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் சோப்பினுடைய ஸ்ட்ரக்சர். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் பாத்தீங்கன்னா ஒரு 18 கார்பன் இருக்கும். 18 கார்பன் இஸ் எ லீனியர் மாலிகூல். இது சுத்தி உள்ள ஹைட்ரஜன் தான் இருக்கு, வேற எந்த ஃபங்க்ஷன் கிடையாது. எண்டில் மட்டும் ஆசிட் குரூப். அது ஆசிட்ங்கிறது COOH. அதை வந்து சோடியம் போட்டு ஹீட் பண்ணதுனால இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் COONA இருக்குது. இதை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து இந்த லீனியர் கார்பன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஹைட்ரோபோபிக் அப்படின்னம்னா இட் வில் நாட் கோ இன்டு வாட்டர் ஹேட்டிங். இது இந்த COONAங்கிறது வந்து அயான்ஸ் மாதிரி. இது வந்து COO மைனஸ் இருக்குது, பிளஸ் இருக்கிறதுனால எனிதிங் உங்களுக்கு அயான் இருந்ததுனாவே இது வாட்டர் லவ்விங் நார்மலா. ஏன்னா வாட்டரே H+OH மைனஸ். ஸோ அதனால இந்த ரெண்டு டெர்மினல் ரெண்டுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதுதான் சோப்பு. இந்த சோப்பு எப்படி வந்து நம்ம கிளீன் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஹெட் விச் இஸ் அயானிக் இன் நேச்சர், அது வந்து வாட்டர் லவ்விங். இது வந்து டெய்ல்னு வச்சுக்கோமே, விச் இஸ் வாட்டர் ஹேட்டிங். ஸோ இப்போ வந்து லெட் அஸ் சே இதுதான் சர்ஃபேஸ். அதுக்கு மேல இந்த டர்ட்டோ ஆயில் கிரீஸோ இருக்குது. இதெல்லாம் தான் சோப். இப்ப இந்த பிளஸ் மைனஸ் போட்டுக்கிறது தான் சோடியம் அயான் அல்லது CO மைனஸ். இந்த லாங்கா இருக்கிற இதுதான் டெய்ல். அந்த டெய்ல் ஆஃப் நோ யூஸ். அது வந்து இட் வில் நாட் கோ இன்டு வாட்டர். என்ன பண்ணுதுன்னு பாருங்க, இந்த போலார்னு போட்டிருக்கிறதா மைனஸ், அந்த பிளஸ் மைனஸ் இருக்கிறது வந்து அது வந்து போய் இட் வில் ஜஸ்ட் அட்டாக் த டர்ட். இட் போய் உட்காரும். அந்த நான் போலார் ஆல்சோ வில் கோ அண்ட் ஸ்டிக் டு த டர்ட். அந்த டெய்ல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, டெய்ல் வில் கோ இன்டு நான் டர்ட். ஏன்னா டர்ட் வந்து அயானிக் நேச்சர் கிடையாது. டர்ட் வந்து கிரீஸ் மாதிரி இருக்கலாம், அதுக்கு அயான் கிடையாது. அதனால அந்த டெய்ல் வந்து இட் வில் கோ அண்ட் தென் ஹிட் த டர்ட். ஹெட்டும் போகும், சோடியம் அயனும் போய் உட்காரும். பட் இருந்தாலும் நிறைய டெய்ல் போய் உட்காந்து வரும். உட்கார்ந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னம்னா, இட் ஃபார்ம்ஸ் மிசிலஸ் மாதிரி. இந்த மாதிரி ஒரு மிசிலஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். செல் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு ரவுண்டா ஆகும். இது எதனால வருது அப்படின்னா, பிகாஸ் இது வந்து லாங் செயினா இருக்கிறதுனால இட் ஃபார்ம்ஸ் லோவர் சர்ஃபேஸ் டென்ஷன். ஏதாவது எப்போ சர்ஃபேஸ் குறைய என்ன ஆகும் அப்படின்னம்னா, இந்த மாதிரி ஒரு மிஸ்லிங் ஸ்ட்ரக்சர் ரவுண்டா குளோபியல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகுது, இந்த இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த டெய்ல் போர்ஷன் எடுத்து உள்ள என்க்ளோஸ் பண்ணிக்குது. வெளியில் இருக்கிறது வந்து சோடியம் போர்ஷன், அந்த அயானிக் போர்ஷன், அது வாட்டர்ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரப் பண்றப்ப என்ன அப்படின்னம்னா, இந்த ஹெட் டெய்ல் இருக்குது எல்லா அழுக்கெல்லாம் எடுத்துட்டு இந்த ஹெட்டோட சேர்த்து வாஷ் பண்றப்ப அது வெளியே போய். இதுதான் கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு.
அப்புறம் chemistry in textiles is a very long subject. I don't want to go too much details. ஏன்னா இது வந்து இது டச் பண்றதுக்கே 3 hours ஆகும். இதுல இப்ப டெக்ஸ்டைல்ஸ் எடுத்தோம்னா வச்சுங்களேன், இப்போ வந்து டெக்ஸ்டைல் எடுத்தோம்னா இப்ப காட்டன் இருக்குது, காட்டன் பஞ்சுல இருந்து நம்ம வந்து ஸ்பின்னிங் பண்றாங்க, எடுத்து ஸ்பின்னிங் பண்றாங்க, அதுக்கப்புறம் வீவிங் பண்றாங்க, அதுல இருந்து கிளாத் வருது. அந்த கிளாத் வந்து அசெட்டா யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த ஸ்பின்னிங் பண்றதுக்கே சில ப்ராசஸ் கெமிக்கல் வேணும். அதே மாதிரி வீவிங் பண்றதுக்கு சில ப்ராசஸ் கெமிக்கல் வேணும். ஏன்னா காட்டன்ல இருந்து வர்ற யான் வந்து இப்படி அத்தம்னா அந்து போயிடும், ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஸோ அந்த யானுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். தட்ஸ் கால்ட் சைசிங் கெமிக்கல்னு பேரு. அந்த சைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பின் பண்றப்ப அதுக்கு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணணும். அது மாதிரி வீவிங் பண்றப்ப சில கெமிக்கல் வருது. கீவிங் பண்ணிட்டு கிளாத் வந்ததுக்கு அப்புறமேல நீங்க பிரிண்ட் பண்றீங்க, அது வந்து என்னமோ பண்றோம், எல்லாத்துக்குமே நிறைய கெமிக்கல்ஸ் தேவைப்படுது. பிரிண்டிங் பண்றதுக்கு நிறைய பைண்டர் தேவைப்படுது, ஃபினிஷிங் பண்றதுக்கு நிறைய பைண்டர் தேவைப்படுது. so many chemicals are there. It is a very vast subject. Next will be building materials. Building material இப்ப அந்த பிரிக்ஸ் ரைட் ஃப்ரம் சூளையில இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணாலும், சிமெண்ட் போனாலும் எது பண்ணாலும் சரி, எல்லா பக்கமும் யூ ஃபைண்ட் லாட் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். ஸோ சிமெண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கும் யூ நீட் லாட் ஆஃப் ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வந்துட்டு இருக்குன்னா, இப்ப பழைய காலத்துல எல்லாம் நம்ம சிமெண்ட் பண்ணணும், பிரிக்ஸை வச்சு வால்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்புறமேல் ஸ்லோவா பார்த்தோம்னா ஃபால் சீலிங் வந்தது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பண்ணாங்க. இப்ப பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் போனோம்னா, பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஹால் எல்லாம் போனோம்னா, ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் தியேட்டர்ஸ், ஆடிட்டோரியம் போனோம்னா, இந்த ஃபயர் ஹசார்டஸ்ன்னு ஒன்று வந்துருச்சு இப்ப. ஏன்னா உள்ள வந்து நிறைய மெட்டீரியல் வச்சிருக்கிறதுனால ஃபயர் ஹசார்டர் வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் பீப்புள் ஆர் யூசிங் நவ் ஃபினாலிக் ஃபோம் வந்து என்ன ஆகும்னா யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பண்ணாம ஃபினாலிக் ஃபோம் மாதிரி செவுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபினாலிக் ஃபோம் வச்சு அதுல வந்து அலுமினியம் கிரிட் கொடுத்துட்டாங்கன்னா, ஏதாவது ஃபயர் வந்ததுன்னா கூட, ஃபயரோ ஷார்ட் சர்க்யூட் இது வந்தா கூட, அந்த ஃபினாலிக் ஃபோம் வந்து இட் வில் டேக் லாங் டைம் டு கேட்ச் ஃபயர் ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா பீப்புள் கேன் எஸ்கேப். ஸோ அதனால யூஸ் ஆஃப் ஃபினாலிக் ஃபோம் அண்ட் பாலியூரித்தீன் ஃபோம் வந்து இஸ் வெரி பாப்புலர் இன் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம வீட்ல எல்லாம் நடக்கிறது கிடையாது, ஆனா இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப இதா நடக்கும்னு வச்சுக்கல. ஜஸ்ட் ஐ கிவன், நம்ம ஒரு மேடம் இருக்காங்கல்ல, சிலிக்கா பண்றாங்க இல்லையா, ஸ்டோன், அது அவங்களுக்கோசரம். அந்த பிரிக்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து சிலிக்கா பாத்தீங்கன்னா 60% சிலிக்கா, அலுமினியம் 30%, லைம் 5%, அயன் ஆக்சைடு 7%, மெக்னீஷியா 1%. அதே மாதிரி சிமெண்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் சிமெண்ட்ல வந்து எசென்ஷியலா நிறைய இருக்குது. ஆனா முக்கியமா என்ன பார்த்தோம்னா அதுல வந்து ட்ரைகால்சியம் சிலிகேட் இஸ் பேசிக்கலி சிமெண்ட் இஸ் நத்திங் பட் அட் த எண்ட் சிலிகேட், ட்ரைகால்சியம் சிலிகேட், டைகால்சியம் சிலிகேட் அப்படின்ட்டு வருது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கலேன். அதிகமா ட்ரைகால்சியம் சிலிகேட் அதிகமா இருந்ததுன்னா ரியாக்ஷன் குயிக்கா நடந்து செட்டிங் நல்லா வரும். Then if you increase or decrease any of the component, then you adjust. அதனால தான் நம்ம சிமெண்ட் பார்த்தோம்னா you have so many grades of cement. We don't have only one grade. We have cement 30, 40, 42R, 52R, நிறைய கிரேட் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். சிமெண்ட் எப்படி தயாரிக்கிறதுனா ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, ஐ தாட் எவரிபடி ஷுட் நோ. சிமெண்ட்ல வந்து பேசிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா லைம் ஸ்டோன், அது கால்சியம் கார்பனேட் பிளஸ் கிளே, அலுமினியம் சிலிகேட், கிளே, அப்புறம் அயன் ஆக்சைடு, சிலிக்கா சாண்ட், இது எல்லாத்தையும் ஒரு பெரிய கிளீன்ல போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டெம்பரேச்சர் ரைசஸ் டு 1500 டிகிரி. அதுல இருந்து வர்றதை எடுத்துட்டு அதோட வந்து ஜிப்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு பவுடரா மாறும். அந்த பவுடரை தான் கடைசியில சிமெண்ட். இதுல டிபெண்டிங் அப்பான் த ஜிப்சம் லெவல், த ரேட் ஆஃப் கியூரிங் வில் பி அட்ஜஸ்டட். கியூர் பண்ணதுக்கு அப்புறமேல சிமெண்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாலும் இதுதான் ஸ்ட்ரக்சர். எல்லாம் பாத்தீங்கன்னா சிலிக்காவா இருக்கும், சிலிக்கா ஜெல் ஃபார்ம் ஆகும். எஸ்ஐ சிலிக்கா வந்து OH பிளஸ் நடுவில் கால்சியம் எல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஃபியூவல் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட். இன்னும் எவ்வளவு நேரம் பேசலாம் சார்? சார் நீங்க பேசுங்க சார். இல்ல அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நெக்ஸ்ட் எவ்வளவு ஸ்லைடு இருக்கு? இன்னொரு 5 இருக்கும், 10-15 இருக்கும். ஸ்பீடா போயிட்டுமா?
போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, எல்லாரும் மத்தவங்க எல்லாம் கை துவைச்சுவாங்க, பண்ணலாமா வேண்டாமா? இருங்க, போகலாமா இல்ல அடுத்த ரவுண்ட் வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் எல்லாரும் கை தூக்குறாங்க. ஓகே போலாமா சார்? போகலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ மீன் ஐ மஸ்ட் குவிட் ஆர் ஐ ஷுட் கண்டினியூ? போலாம்னு சொல்றது. இல்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது வந்து ஃபியூவல்ஸ். இது வந்து ரோபஸ்ட் ஃபீல்டு, அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஃபியூவல் இல்லாட்டி வீட்டில் சமைக்கவும் முடியாது, கார்ல போக முடியாது, ஃப்ளைட்ல போக முடியாது, கப்பல்ல போக முடியாது, எதுவுமே நடக்காது. ஓகேவா? இது ஜஸ்ட் இது ஃபியூவல் எல்லாமே நமக்கு வந்து வி கெட் ஃப்ரம் த க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் தான் தெரியும் இல்லைங்க, ஃபொசாயில் இருந்து வருது, கீழே அண்டர் கிரவுண்ட் எர்த்து கிரஸ்டல் இருந்து டெட் அனிமல், டெட் வுட் எல்லாம் சேர்ந்து இட் டெவலப்ஸ் லாட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். அதுதான் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். அதுதான் பியூட்டி, வேற எதுவுமே உள்ள கிடையாது. அந்த க்ரூட் ஆயில் தான் பேரலா பண்ணி அதை வித்துட்டு இருப்பாங்க. அந்த க்ரூட் ஆயில் எடுத்துட்டு கோஸ் இன்டு ஃபர்னஸ் அட் 750 டிகிரி ஃபாரன்ஹீட். அங்கிருந்து இட் கோஸ் இன்டு வெரி டால் சேம்பர். பெட்ரோகெமிஸ்ட்ரி வந்து இஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், வெரி லேபரியஸ் சப்ஜெக்ட். அந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா சோ மெனி டால் ஸ்ட்ரக்சர் வில் பி தேர். ஏன்னா ஒவ்வொரு இங்க சிம்பிளா காமிச்சிருக்கிறேன். இஃப் யூ see there are so many trays, so many lines are there. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பிளிட் பண்ணி விட்டு கொடுக்கும். இதுக்கு வந்து நிறைய யூ நீட் லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் which will separate each one of them. அதனால பார்த்தீங்கன்னா எனி பெட்ரோகெமிக்கல் யூனிட்டுகளை போனீங்கன்னா இட்ஸ் a vast running into so many acres of land, so many towers will be இருக்கும். இது சிம்பிளிஃபைடு ஃபார்ம். இதுல என்ன பியூட்டி அப்படின்னம்னா, இது எடுத்து உள்ள போச்சுன்னா இந்த டவர்ல போறப்ப என்ன ஆகுன்னா, டிபெண்டிங் அப்பான் த டெம்பரேச்சர், மேல வந்து டெம்பரேச்சர் மேல இருந்து டெம்பரேச்சர் போகணுன்னே குறையுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெம்பரேச்சர் வந்து லோவர் டெம்பரேச்சர்ல வந்து வர்ற கேஸ் எல்லாம் தான் நமக்கு வந்து பாட்டில் பண்ணி நேச்சுரல் கேஸா மாறிடுது. அடுத்தது வந்து 300 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து ஃபாரன்ஹீட்ல வந்து கேசலின், அப்புறம் 400 டிகிரி ஃபாரன்ஹீட்ல வந்து நம்ம ஜெட் ஃபியூவல், கெரசின் எல்லாம் வர்றது. அப்புறம் அடுத்த ட்ரேல வந்து கேஸ் ஆயில், அதான் டீசல் ஆயில்னு பேர், நம்ம டீசல் ஃபியூவல் பண்றோம். அதுக்கப்புறம் வர்ற ஃபிராக்ஷன் வந்து லூப்ரிகண்ட், அதுக்கப்புறம் ஃபியூஸ் ஆயில், கீழே வர்றது ஆஸ்பால்ட். இது ஏன் எப்படி வருது அப்படின்னோம்னா, as we go down டென்சிட்டி வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னோம்னா, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற ஜோன்ல டென்சிட்டி அதிகமா இருக்கும், அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸ்லோவஸ்ட் வந்து இந்த பெட்ரோல் தான் கம்மியான டெம்பரேச்சர், அதனால அது வெளியே வந்துடும். மீத்தேன் கேஸ் எல்லாம் வந்து நம்ம பாட்டில் பண்ணி எடுத்து பண்ணிடுறோம். இந்த நம்ம மீத்தேன், நம்ம குக்கிங் கேஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் 1 to கார்பன் 4, 3 ஒரு கார்பன் 4 கார்பன் தான் மீத்தேன் கேஸ். அது வெரி லைட், அதனால அந்த பாட்டில், அது லிக்விட் கிடையாது, பாட்டில் அடைச்சு வைக்கிறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் வர்றது வந்து பார்த்தோம்னா நாப்தா, அதுக்கப்புறம் கேஸ் காருக்கு போற இது, அதுக்கப்புறமேல கெரசின் அண்ட் அதர் திங்ஸ், அதுக்கப்புறமேல் தான் நம்ம டீசல் ஆயில் வருது. ஸோ மற்றது வந்து ஷிப்பு போகிறதுக்கு வந்து யூ நீட் ஃபியூவல் ஆயில், அது வந்து ஹை டென்சிட்டி மெட்டீரியல் வித் ஹை டெம்பரேச்சர். ரோடு போடுறதுக்கெல்லாம் வர்றது தான் கொல்டார், பீச்சார், பிட்டுமின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, திஸ் இஸ் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நம்ம பெட்ரோலை பார்த்தீங்கன்னா 4 கார்பன் தான் இருக்கும். இதுதான் பெட்ரோல். இது ஒரே கார்பன் இருந்து 1 to 2 கார்பன் இருந்ததுன்னா தட் பிகம் கேஸ். நம்ம வீட்டில் பண்ற மீத்தேன் கேஸ், ஈத்தேன் கேஸ், பியூட்டன் கேஸ், இந்த மிக்சர், அதில் மோர மீத்தேன் தான் இருக்கும், ஒரே ஒரு கார்பன் இருக்கும். அதுதான் நம்ம பண்ற சிலிண்டர்ல வர்றதெல்லாம் இருக்குது. 4 கார்பனுக்கு மேல போச்சு, 4 to 5 எல்லாம் வந்ததுன்னா, ஐ மீன் 4 to 8 வந்ததுன்னா தென் இட் பிகம் லிக்விடா மாறும். அதுதான் பெட்ரோல். ஆனா இதனுடைய வேப்பர் பார்த்தீங்கன்னா இட் வில் ஈஸிலி எவாபரேட் ஆகும், ஃபிளாஷ் பாயிண்ட் கம்மி. அதனாலதான் நம்ம பெட்ரோல் போட பார்த்தீங்கன்னா லைட்டா புகை மாதிரி போயிட்டே இருக்கும். அதே சமயத்தில் டீ வச்சிங்கன்னா பத்தி எரிஞ்சிடும், ஏன்னா இது வந்து ஃபிளேமபிள். அதே சமயத்தில் வந்து டீசலை பார்த்தீங்கன்னா அது C14 கார்பன். இது ஒண்ணுமே இல்லை, கார்பனும் ஹைட்ரஜன் தான் இருக்குது. தட்ஸ் ஆல் த ஸ்ட்ரக்சர். பட் இந்த கார்பன் ஹைட்ரஜனால எவ்வளவு வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தா தட் சம்திங் அமேசிங் இன்ஃபேக்ட். ஸோ இது வந்து பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம், இது பாயிலிங் பாயிண்ட் கம்மி. இது ஃபிளாஷ் பாயிண்ட் ரொம்ப அதிகம், ஃபிளாஷ் பாயிண்ட் கம்மி. அதனால இது ஈஸியாக தீ பிடிச்சிடும். டீசல்ல வந்து ஈஸியாக தீ பிடிக்காது. பேட்டரிஸ் வந்து நம்ம அன்றாட நம்ம வாட்சில் இருந்து ஜென்ரேட்டர் வரைக்கும் எல்லா பேட்டரி யூஸ் பண்றோம். அதுக்கு எல்லாமே கெமிஸ்ட்ரி தான் இன்வால்வ்டு. யூ ஹேவ் ஆனோட் அண்ட் கேத்தோடு பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் லித்தியமா இல்லை லெட்டா, வேரியஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்றோம். எல்லாமே கோஸ் அண்டர், எல்லாமே கெமிக்கல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன்டு த பேட்டரி.
அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ், விச் இஸ் a வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். அது இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் வச்சுதான் ஈவன் நம்ம ராக்கெட் மேல போகுது இல்லைங்களா, அதுல லித்தியம் கித்தியம் எல்லாம் அதை வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. வச்சு we will get everything decoding கிடைக்கிறது அது மூலமா தான். ஓகே, அடுத்தது வந்து இப்ப வார் நடந்துகிட்டு இருக்குது. எவ்ரிபடி நோஸ் டிஎன்டினா தெரியும், ஆர்டிஎக்ஸ்னா தெரியும், எல்லாத்தையும் தெரியும். இஸ் அ டிபிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ். இதுல பார்த்தோம்னா இதுல முதல்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் ஃப்ளோரின் குளோரின் எப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து NO2 அதிகமாக லைக் நைட்ரோகிளிசரின் பார்த்தோம் இல்லையா, நைட்ரோகிளிசரின் வந்து 3 NO2 இருந்தது. டிஎன்டில பார்த்தீங்கன்னா ஒரு பென்சின் நீங்கள வந்து 3 NO2 இருக்கும். இதுதான் டிஎன்டி வெடிக்கிறது. அதே மாதிரி இந்த இதுவும் சரி, இதே மாதிரி டைநைட்ரோ டொலுவின் இதுவும் வெடிக்கும். இது சிஸ்டமே லேப்ல பண்ணவே நாங்கள் சிந்தசிஸ் எம்எஸ்ல பண்ணவே வெடிக்க ஆரம்பிச்சிடும். கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். இதை வச்சுதான் நியூக்ளியர் வெப்பனும் உள்ள போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து கார்பன் டேட்டிங். இப்போ people are interested to know what is the life of rocks or life of the wood or life of the fossil. இப்போ டைனாசர் செத்து கிடக்குது, அதோட லைஃப் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு கெமிஸ்ட்ரி இஸ் வெரி மச் இன்வால்வ்டு. அது வந்து கார்பன் 14 டேட்டிங்னு பேரு அது இருக்குது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, இந்த கார்பன் 14ங்கிறது என்னன்னா, நார்மலா கார்பன் வந்து கார்பன் 12 தான் இருக்கும். 12ங்கிறது அட்டாமிக் வெயிட், அட்டாமிக் மாஸ். ஆனா கார்பன் 14ங்கிறது வந்து நார்மலா வராது. ஆனா என்ன ஆகும் அப்படின்னம்னா, காஸ்மிக் ரேஸ் வர்றப்ப நார்மலா நைட்ரஜன் அவைலபிள் இன் அட்மாஸ்பியர் இஸ் மோர். அந்த நைட்ரஜன் என்ன ரியாக்ட் ஆகி வந்து டீகம்போஸ் ஆகி it gives you proton plus carbon 14 molecule, carbon 14 atom வரும். அந்த carbon 14 வந்து என்ன ஆகுது அப்படின்னா, it takes O2 and forms carbon dioxide with 14. அந்த கார்பன் டை ஆக்சைடு வித் 14 as well as with 12 ரெண்டுமே பிளான்ட்டுக்கு போகும், ஓஷனுக்கு போகும், கார்பனேட்டுக்கு போகும். It's just a simplified form. Radiation carbon 14 வருது, அது forms into O2, forms CO2 ஃபார்ம் வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு வர்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து, மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த வர்ற கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்ட்லி C14 இருக்கும், சிலது வந்து C12 இருக்கும். ஆனா இது வந்து போட்டோசிந்தசிஸ் யூஸ் ஆகுது. நம்ம போட்டோசிந்தசிஸ் பிளான்ட் எல்லாம் போட்டோசிந்தசிஸ் பண்ணுது இல்லையா, அதுக்கு வந்து யூ நீட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் அண்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் யூ கெட் குளுக்கோஸ். இதுதான் ஸ்டோர்டு போட்டோசிந்தசிஸ். அந்த இது இல்லாட்டி நமக்கு வந்து வெஜிடேஷன் இஸ் நாட் தேர் இன் ஃபேக்ட். ஓகே, இந்த கார்பன் டேட்டிங்னால என்ன இது அப்படின்னம்னா, இது என்ன வாட் இஸ் a simple principle அப்படின்னம்னா, இந்த C12 and C14 whatever is there in the atmosphere and whatever there is 12 எல்லாமே ஸ்லோவா கீழே இறங்கி வரங்கி வந்து it will enter into the living body as well as non-living body. நம்ம உடம்புலயும் சில C14 இருக்கும். அதே மாதிரி லிவிங் நான் லிவிங்கும் C14 இருக்கும், அனிமல்லி C14 இருக்கும், C12 இருக்கும். இப்ப அனிமலோ அல்லது பிளான்ட்டோ டிகே ஆச்சுன்னா என்ன ஸ்லோவா C14 வந்து அதனுடைய லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு லெட்டஸே 20,000 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா C14 லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதே இது இனிஷியலா பார்த்தோம்னா C14 அதிகமா இருக்கும். இந்த சயின்டிஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ரேஷியோ ஆஃப் C14 by C12. ஏன்னா C12 வந்து கான்ஸ்டன்ட், இங்க எல்லாத்துக்கும் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா அந்த C12 வந்து இஸ் ஆல்வேஸ் இன் மூவ்மெண்ட் வித் அட்மாஸ்பியர் as well as ஹியூமன் பாடி, அதனால கான்ஸ்டன்டா இருக்கும். C14 ரேஷியோ மட்டும் மாறிட்டே இருக்கும் as it dies. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரேஷியோ பார்த்துட்டு தான் சயின்டிஸ்ட் வில் கால்குலேட். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஓ இந்த C14 அப்படின்னா இது வந்து 20,000 இயர்ஸ் அல்லது 40,000 இயர்ஸ் அல்லது 50,000 இயர்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த கார்பன் டேட்டிங் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஆனா கார்பன் டேட்டிங்னால என்ன பண்ணா மேக்ஸிமம் 40,000-50,000 தான் போக முடியுது. இப்ப அதுக்கு மேல போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, தென் பீப்புள் கோ ஃபார் இந்த மாதிரி பொட்டாசியம் ஆர்கான் டேட்டிங். இது வந்து இது ஆர்கான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆர்கான், நியூரியம், தோரியம், ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், இதை யூஸ் பண்ணி இப்ப டேட்டிங் பண்றாங்க. இது ஏன் பண்றாங்கன்னா, கார்பனுடைய ஆஃப் லைஃப் டிகே ஆஃப் லைஃப் பீரியட் வந்து ஒரு 5,600 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லோவா அந்த கார்பன் 14 போயிடும். அதனால வந்து சப்போஸ் அது வந்து 20,000 வரும்னா ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்ப்பாங்க, ஸ்லோவா பண்ணும். பட் அதுக்கு மேல வந்து லைஃப் இல்லாதனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பின் பாயிண்ட் எக்ஸாக்ட் லைஃப். ஆனா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் லைக் ஆர்கான் சரி, யுரேனியம், தோரியம் எல்லாம்
அதனுடைய ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் 234 அதைத்தான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன்ல யூஸ் பண்றோம். இப்ப எல்லாம் அட்டாமிக் எனர்ஜி எல்லாம் போய் பார்த்தோம்னா நியூக்ளியர் பிளான்ட் பார்த்தா யுரேனியம் ராட் யூஸ் பண்ணுவாங்க, தோரியம் ராட் யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய ஆஃப் லைஃப் பீரியட் வந்து 80,000 இயர்ஸ். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து இப்போ பீப்புள் ஆர் ஃபைண்டிங் அவுட் இது கரெக்ட் மெத்தட் போயிட்டு இதை வந்து வச்சுக்கிட்டு தான் தே வில் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த இப்போ what do you call dinosaurs இருக்குது 1 million years அப்படின்னா இட்ஸ் பாசிபிள் பை திஸ் மெத்தட் தே கேன் எக்ஸாக்ட்லி ஃபைண்ட் அவுட் how many years இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்போ மாஸ் ஸ்பெக்ட்ரம் இருந்துருச்சு, இப்போ அப்டேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரம் வந்துருச்சு. இப்போ எல்லாம் அமெரிக்காவில் வெரி காமன். அதை சாம்பிள் உள்ள போட்டு பார்த்தோம்னா அதே கால்குலேட் பண்ணி சொல்லிடுங்க 2 million years ஓல்டுன்னு சொல்லிடுறோம். முதல்ல எல்லாம் வச்சு கால்குலேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இட்ஸ் பிகம் வெரி ஈஸி. இன்ஃபேக்ட் சயின்ஸ் ஹஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஹஸ் பின் இன்க்ரீஸ்ட் அ லாட். ஓகே, இப்போ இந்த யுரேனியம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆஃப் லைஃப் வந்து 4.4 இன்டூ 10,009 இயர்ஸ். நெப்டூனியம் இது எதுக்கு இது காமிக்கிறேன் அப்படின்னா, இப்போ யுரேனியம் வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா நியூக்ளியர் பிளான்ட்ல எல்லாம் யுரேனியம் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல ஹவு தே கேன் த்ரோ யுரேனியம் அவுட், இட் இஸ் நாட் பாசிபிள் டு த்ரோ. ஏன்னா எங்க த்ரோ பண்ணாலுமே தே ஹேவ் அ ப்ராப்ளம். ஏன்னா அது எமிட் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் இப்போ வந்து ஜப்பான்ல வந்து அந்த ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு சுனாமி வந்தப்ப அங்க ஒரு நியூ பிளான்ட்டே சம்மர்ஜ் ஆயிடுச்சு அண்ட் ஸ்டார்டட் எமிட்டிங். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜப்பானீஸ் வந்து பார்த்தாங்க ஓகே இது ப்ராப்ளம்ட்டு அந்த பிளான்ட் அதை சேஃப்கார்டு பண்றதுக்கு தே ஹாவ் டு ஃபார்ம் அ ஹியூஜ் வாட்டர் டேங்க் வச்சு அதை வந்து கூலிங் மெத்தட் இருக்குது. எல்லா நியூக்ளியர் பிளான்ட்ல போனீங்கன்னாவும் தெர் இஸ் ஆல்வேஸ் அ வாட்டர் பிளான்ட் இருக்கும். அது ஒரு பெரிய டேங்க் மாதிரி இருக்கும். அதை சுத்தி வாட்டர் இருக்கும், அதை சுத்தி கோல்டு வாட்டர் இருக்கும், அதை சுத்தி சிமெண்ட் இருக்கும், அதை சுத்தி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை சுத்தி சோ மெனி ஸ்ட்ரக்சர். ஏன்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் வந்து ஷுட் நாட் பர்மியேட் அவுட் அப்படிங்கிறதுக்கோசரம் சோ மெனி காஷன்ஸ் ஆர் தேர் இன்ஃபேக்ட். ஓகே, ஐ திங்க் இஸ் லாஸ்ட் டைம் முடிச்சிடலாம். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இது வந்து நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும் ஐஸ் முதக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் முதக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியட்டும். ஐஸ் முதக்குதுன்னா டென்சிட்டி தான் முதக்குது. டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால வாட்டர் முதக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம்னு வச்சுங்க, சாலிட் லிக்விட் கேஸ் எல்லாம் பார்த்தோம்னா சாலிட்னாவே எல்லாமே பேக் பண்ணி நல்ல பேக்கிங்கா இருக்கும், அதனால ஹெவியா தான் இருக்கும். லிக்விட்னா லூஸா இருக்கும், கேஸ்னா இன்னும் லூஸா இருக்கும், அதனால பறந்துகிட்டு இருக்கும். இப்போ எப்ப பேக்கிங் அதிகமா இருக்குதோ எல்லாமே டென்ஸா தான் இருக்கும். எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா சாலிட் பாத்தீங்கன்னா அது வந்து டென்ஸா தான் இருக்கும், தண்ணிக்குள்ள போட்டா இம்மர்ஸ் ஆயிடும். ஆனா வாட்டர்ல மட்டும் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது நமக்கு பாத்தீங்கன்னா. வாட்டர் வேப்பராகவும் இருக்குது, வாட்டர் லிக்விடாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து வாட்டர் ஐஸாகவும் இருக்குது. ஆனா ஐஸ் மட்டும் மேல வந்துகிட்டு இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னம்னா that is called hydrogen bonding னு பேர் இருந்து. இப்ப நார்மலா லிக்விடா இருக்கிறப்ப பார்த்தோம்னா வாட்டர் வந்து ஜஸ்ட் H2O மட்டும் போயிட்டு இருக்கும். ஐ மீன் கேஸா இருக்கிறப்ப. அது வாட்டரா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஓம் பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜனும் வந்து லிங்க் ஆகும். தட்ஸ் கால்ட் ஹைட்ரஜன் பாண்டிங்னு பேரு. ஒரு ஃபோர்ஸ் மாதிரி உண்டாகும். அந்த ஃபோர்ஸ் வந்து லிக்விடா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா லிக்விடா இருக்கிறப்ப இது கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கனால மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனா இந்த ஆக்சிஜன் மாலிகுலும் பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜனும் நெய்பரிங் மாதிரி வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த டாட்டட் லைனா ஃபார்ம். அது மாதிரி ஃபார்ம் ஆகிறனால என்ன லிக்விடா இருக்குது. அந்த லிக்விட் வந்து டென்சிட்டி 1. ஆனா இந்த வாட்டர் வந்து 4 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து பினாமினா கால்டு அப்நார்மல் எக்ஸ்பான்ஷன். எதனால அப்நார்மல் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதனாலதான் அந்த டென்சிட்டி குறையுது, அதனாலதான் முதக்குது. ரீசன் என்ன அப்படின்னம்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டுங்கெல்லாம் பக்கத்துல இருக்குது. ஆனா டெம்பரேச்சர் குறைக்க என்ன ஆகும்னா there is a constraint among the molecules. எல்லாமே it will deviate apart from each other. ஆனா அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், that forms hexagonal structure மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா எக்ஸாக்டா இதுதான் வரும், ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர் தான் வருது. ஆனா அதே வாட்டர் மாலிகுல பார்த்தோம்னா மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது, டென்ஸா இருக்குது, நிறைய ஹைட்ரஜன் பாண்ட் வரும், பிரேக் ஆகும். ஆனா இங்க வந்து there is no breakage of hydrogen bond. அப்படியே இருக்கும், நல்ல ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர் வரும். அப்ப டென்சிட்டிங்கிறது நமக்கு உங்களுக்கே தெரியும், மாஸ் பர் வால்யூம். மாஸ் இங்க இருக்குது, வால்யூம் அதிகமாயிரும். ஏன்னா ஒவ்வொன்றும் அன்ஆக்குபைடு ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஆனா இங்க வந்து பார்த்தா அன்ஆக்குபைடு கம்மியா இருக்கும். இங்க அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மாஸ் பர் வால்யூம், மாஸ் இஸ் எக்ஸ், ரெண்டுக்கு மாஸ் ஒன்னா இருந்தா கூட வால்யூம் இங்க கம்மி, டென்சிட்டி 1. இங்க வால்யூம் அதிகமா இருக்கிறதுனால டென்சிட்டி இஸ் லோவர் தென் 1.9. அதனால இது முதக்குது. அதுதான் இது இன்னொரு ஜஸ்ட் அதே தான் ஹைட்ரஜன் பாண்ட் காமிக்கிறதுக்கோசரம்.
இது வந்து ஓங்கிறது ரெட்டா இருக்கிறது ஓ, அந்த பாண்டுங்கிறது இது. ஸோ அப்படியே லிங்க் ஆகிட்டே இருக்குது. ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர்ல வருது, ஸ்டேபிள் இது. ஆனா வாட்டர்ல வந்து ஸ்டேபிளா இருக்காது, ஏன்னா அது மூவ் ஆகிட்டே இருக்குது. மாலிகுல்ஸ் எப்பயுமே மூவ் ஆகும், ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும், பிரேக் ஆகும், அது பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வந்து ஃப்ரீஸ் 4 டிகிரி சென்டிகிரேட் வந்து ஃப்ரீஸ் ஆன உடனே திஸ் த பெக்குலியர் திங் டு வாட்டர், இந்த மாதிரி ஹெக்ஸாகனல் ஃபார்ம் ஆகுது. அதனால டென்சிட்டி கம்மியா இருக்கு, அதனால இட் இஸ் ஃப்ளோட்டிங். ஓகே, லாஸ்ட் வந்து நம்ம கேர்டு முடிச்சிடலாம். இதோட எல்லாத்துக்கும் தெரியும் தயிர் பொறையாகுதுன்னு. ஐ மீன் பாலை வந்து நம்ம தயிராக்குறோம் அப்படின்னு. பால் வந்து பேசிக்கலி புரோட்டீன் மாலிகுல், கேசின் ஒன்று இருக்குது. அது வந்து லாங் லீனியர் செயின், லென்த்தியா இருக்கும். அது வந்து எல்லாமே மைனஸ் சார்ஜஸ், ஆனியானிக் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. அது மைனஸா இருக்கிறதுனால தே வில் ரிப்பல் ஈச் அதர். அதனால என்ன ஆகுனா லிக்விடாவே இருக்கும் எப்பவுமே. ஒரு ஹீட் பண்ணி அதுல வந்து ஆசிட போட்டிங்கன்னாவே, இப்ப நம்ம நார்மலா பால்ல வந்து வினிகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீஸா மாறிடுது, இல்லை ஜெல்லா மாறிடுது. ஏன் அப்படின்னம்னா அந்த வினிகர்ல வந்து கண்டெய்ன்ஸ் H+ அசிட்டிக் நேச்சர். அந்த H+ போய் நம்ம மைனஸ் இருக்குங்களா கேஷன் வந்து நியூட்ரல்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த மைனஸ் எல்லாம் போச்ச உடனே என்ன ஆகுன்னா அந்த கேஷன் புரோட்டீன் மாலிகுல்லாம் கம்பைன் ஆகி பிரிசிபிடேட்டா மாறிடும். அதே மாதிரிதான் தயிர் போடுறப்ப தயிர் வந்து இட் கண்டெய்ன்ஸ் லாக்டோபேசிலஸ் இருக்குது. அதில் அந்த லாக்டோபேசிலஸ் வந்து நம்ம பொறி ஊத்துறப்ப கொஞ்சம் வார்மா ஊற்றுவோம், ஹீட் இருக்குது, தயிரை போடுறோம், தயிருக்கு ஆல்ரெடி கண்டெய்ன் லாக்டோபேசிலஸ். இந்த ஹீட் பிளஸ் லாக்டோபேசிலஸ் என்ன ஃபார்ம் ஆகி ரியாக்ட் ஆகி ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. அந்த ஃபெர்மெண்டேஷன் லாக்டிக் ஆசிட் ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகுது. அந்த லாக்டிக் ஆசிட் இஸ் மைல்டு ஆசிட். அந்த மைல்டு ஆசிட் ஸ்லோவா நியூட்ரைஸ் பண்ணுது, கேசன் புரோட்டீன் -7 நியூட்ரைஸ் பண்ணி ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா கேர்டா மாறுது, அதை நம்ம சாப்பிட்றோம். ஓகே, திஸ் இஸ் ரியலி சம்திங் காட் ஹஸ் கிரியேட்டட் ஃபார் அஸ். இன்ஃபேக்ட் இப்போ குளோரோஃபில் எல்லா இலையிலையும் நம்ம பார்க்குறோம். குளோரோஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் குளோரோஃபில் பச்சை பச்சைன்னு இருக்குது. சிலதெல்லாம் கலரா மாறும், எல்லோவும் மாறும், அது மாறும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கிரீனரிஸ் வந்து கிரீனா இருக்கும், விச் இஸ் பேசிக்கலி குளோரோஃபில். அதே மாதிரி நம்ம எல்லா பிளட்டும் ரெட் ஹீமோகுளோபின். அந்த ரெண்டுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா நேச்சர் ஹஸ் கிவன் தி சிமிலர் ஸ்ட்ரக்சர். ஒன்லி குளோரோஃபில்ல மட்டும் இந்த லாங் செயின் இங்க C20ன்னு ஒன்று இருக்கும், ஆனா ஹீமோகுளோபின்ல அது இருக்காது. ரெண்டாவது வந்து குளோரோஃபில்ல வந்து மெக்னீசியம் இருக்கும், சென்ட்ரல் கோஆர்டினேஷன் வித் மெக்னீசியம் பாண்ட் இருக்கும். ஆனா ஹீமோகுளோபின்ல வந்து அயன் இருக்கும். அதனாலதான் நம்ம அயன் டானிக் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, இன்கிரீடியன்ட் இது. ஆனா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் த ஸ்ட்ரைக்கிங் டிஃபரன்ஸ், ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி. இது வந்து பீப்புள் ரியலி அமேஸ்டு, இப்படி நேச்சர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. எக்ஸாக்டா சேம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க, எவர் மாறுமா இருமான்ட்டு. எதுவுமே மாறல எக்ஸப்ட் இந்த கார்பன் செயின் இதுக்கு அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கும். இதுல வந்து மெக்னீசியம் இருக்கு சென்டர்ல, இங்க அயன் இருக்குது. Okay, lastly those who wants to drink liquor. Okay. நம்ம கண்ட்ரி சாராயம் அப்படிங்கிறாங்க இல்லையா, கண்ட்ரி சாராயம் அது உட் எடுப்பாங்க, உட் எடுத்து காய்ச்சுவாங்க. அந்த தட் ப்ராசஸ் கால்ட் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் வுட், அது பேரு. அந்த உட்டை வந்து காய்ச்சனம்னா யூ ஆல்வேஸ் கெட் மெத்தனால். அந்த CH3OH வரும், கார்பன் இருக்கும், அதோட ஒரு OH ஜாயின் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் குரூப் இன் ஆல்கால், அலிஃபேட்டிக் ஆல்கால் ஃபேமிலியில. அது வந்து இன்டாக்சிகேட் இருக்கும், ஆனா கண்ணு போயிடும். செகண்ட் வந்து இத்தேல் ஆல்கால், கார்பன் 2, CH3CH2OH. இதுதான் நம்ம குடிக்கிற நம்ம ட்ரிங்க்ஸ் எல்லாம், ரம்மு கிம்மு எதா இருந்தாலும் சரி. இது மெயினா காம்பனண்ட். ஹார்ட் ட்ரிங்க்ஸா இருந்ததுன்னா 30-40% அந்த ஆல்கால் இருக்கும், CH3CH2OH. மற்ற சாஃப்ட் ட்ரிங்க் பியர் கியர்லாம் எடுத்தீங்கன்னா 7% 8% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் மெத்தனால் இருக்காது. ஓகேவா? மெத்தனால் இருந்ததுன்னா பீப்புள் தே டூ டீநேச்சர் பண்ணிடுவாங்க, இல்லை இது மெத்தனால் எடுத்து குடிச்சிருவாங்கட்டு டீநேச்சர் ஸ்பிரிட் தான் கொடுப்பாங்க. ஆனா ஜென்ரல் நாம குடிக்கிற லிக்வர்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த எத்தனால் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த ப்ரொப்பனால்லாம் வரும், அது ஸ்மால், சம் எக்ஸ்டென்ட் ஸ்மாலா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்கலி. ஓகே, இதெல்லாம் பண்றது வந்து நம்ம வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்றது பேசிக்கலி பார்த்தோம்னா வேரியஸ் மெத்தட்ஸ் ஆர் தேர், பட் எசென்ஷியலி எவ்ரிதிங் வில் ஜெனரேட் எத்தனால் அட் தி எண்ட். ஆனா இந்த பிளான்ட் பேஸ்டு கெமிஸ்ட்ரி எடுத்தோம்னா அது தட்ஸ் பேசிக்கலி வைன், ரெட் வைன், சோ மெனி திங்ஸ் ஆர் தேர் இல்லையா. அதுல எல்லாம் பார்த்தோம்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ், ஆந்தோசைனின்ஸ், டானின்ஸ், ஃப்ளவனாய்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு முக்கியமா 4 கெமிக்கல் இருக்குது.
இதுல வந்து இந்த ஃப்ளாவனாய்டுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இன் ரெட் வைன். ஏன்னா இந்த ரெட் வைன் இந்த ஃப்ளாவனாய்டு வந்து இட் இஸ் தேர் அவைலபிள் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் த ரெட் வைன், ரெட் கிரேப்ஸ். ரெட் வைன் வந்து ரெட் கிரேப்ஸ்ல இருந்து ஃபெர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சு பண்ணி க்ரஷ் பண்றது எப்ப என்ன ஆகுன்னா, they don't leave that சக்கை ஆல்சோ there is a method so that they extract it. அதுல இருந்து வரதான் அந்த ஃப்ளவனாய்டு. அந்த ஃப்ளவனாய்டுல வந்து there is a chemical called resveratrolனு ஒரு கெமிக்கல் இருக்குது. இது வந்து it is proven that resveratrol is helping the heart. அமௌண்ட் கரெக்டா குடிச்சோம்னா, சும்மா குடிச்சோம்னா ஒன்னும் எல்லாமே பேடு தான், லிமிட்டடா இருந்தா இட்ஸ் குட் அப்படின்ட்டு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ளவனாய்டு இருக்கிறனால. அதே சமயத்தில் tannin இஸ் ஆல்சோ ஹெல்பிங், பட் tannin will affect the liver. அதனால சொல்லுவாங்க, இப்போ கார்டியாலஜிஸ்ட் போனீங்கன்னா ஓகே, நம்பூர் சொல்லல, வெளிநாடு சொல்றேன் நான், அமெரிக்கால போனா they will say okay red wine you can have it like this. பிரெஞ்சில் போனீங்கன்னா ரெட் வைன் தான் காமன். நம்ம எப்படி தண்ணி பாட்டில் குடிக்கிற மாதிரி பிரான்ஸ்ல போனோம்னா கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் பிரெஞ்சு பாரடாக்ஸ்னே பேரு. ஏன்னா பிரான்ஸ்ல வந்து they eat so much of beef and so much of fat. அவங்க சாப்பிட்ற ஃபேட்டு ஹோல் இதுல அவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம், ஃபேட் அதிகம். அதே மாதிரி ரஷ்யாவிலும் எல்லா பக்கம் அதிகம். பட் ஆல் தீஸ் பீப்புள் தே வில் ட்ரிங்க் லாட் ஆஃப் வைன். எஸ்பெஷலி பிரான்ஸ்ல வந்து the wine consumption is so high and death rate due to heart attack is also very very less. Scientists எல்லாம் போட்டு மூளையை உடைச்சு பார்த்தாங்கன்னா கடைசியில they found that this resveratrol is the only reason which is helping this country அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால some cardiologists suggest in abroad. இந்தியா போனீங்கன்னா வேண்டான்றவாங்க, ஏன்னா நம்ம நிறுத்த மாட்டோம் அப்படின்ட்டு. I think with this let me stop it. It's okay. Thank you very much for your time. I'll stop sharing here. Okay. Sorry, நிறைய இது தமிழ் ரொம்ப வரல. I'm sorry. இல்ல இருங்க நீங்க முதல்ல நம்ம எல்லாரும் கை தட்டலாம் சார். தமிழ் வரலன்னு செகண்ட் ஹாஃப்ல தமிழ் தான் பேசுறீங்க. அது வைஃப் வந்து சொல்லிட்டு போனா இல்ல, அவங்க சொல்லி கூட கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல தான் பேசுனீங்க, பிரமாதமா பேசுனீங்க. இங்கிலீஷ்லயும் நல்லா தான் பேசுனீங்க. இங்கிலீஷ்ல பேசுறது சிம்பிள் இங்கிலீஷ். தமிழ் வரலைன்னு சொல்றது ஒரு ஸ்டைல் ஆயிருச்சு. இப்ப ரொம்ப சிறப்பா சொன்னார், ரொம்ப அழகா பேசினார் சார். அதுதான் பியூட்டிஃபுல். என்னன்னா நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் தான் பேசுனீங்க. எல்லாருக்கும் நல்லா புரியுற, சாதாரண ஆள் கேட்டா கூட புரியுற மாதிரி தான் இருந்தது. அது ஒன்றும் அவ்வளவு ஹார்டாலாம் இல்ல. பட் we didn't expect இவ்வளவு நீங்க டீப்பா போவீங்க, இவ்வளவு விஷயம் சொல்ல போறீங்கன்னா கேட்டேன், நிறுத்திக்கிட்டுமான்னு கேட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்ல நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ணிருந்தேன், 2 பார்ட்டா கூட வச்சு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கலந்து தெரிஞ்சிட்டு இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏனியோ மக்களோட சஜஷன் பார்த்துட்டு நம்ம வந்து இன்னொரு ரவுண்ட் அப்புறம் பேசலாம். சொல்லுங்க, வாங்க ஒரு டெய்லி லைஃப்ங்கறனால I thought let me cover most of the aspects. நீங்க எல்லாமே ஒரு ஏரியா விடல. ஈவன் கார்பன் டேட்டிங் போயிட்டீங்க. அதனுடைய அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கார்பன் டேட்டிங் மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு. ஆக்சுவலா கார்பன் டேட்டிங் நம்ம யூஸ் பண்ணாட்டியும் இட் இஸ் எவ்ரிடே பீப்பிள் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் தட். அதனால அதே டச் பண்ண இல்ல அதுதான் அந்த டீடைல்லாம் எப்பவுமே தெரியாது. கார்பன் டேட்டிங் எப்படி பண்றாங்கன்றதெல்லாம் தெரியாது, இது பண்றாங்கன்றது தெரியும். இப்ப அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தீங்க நீங்க. பியூட்டிஃபுல். வாங்க வசந்தி மேடம் பேசுறீங்களா? யார் பேசுறது? சரி பேசுறேங்க. அதாவது கொஞ்சம் லேட்டா வந்துட்டேங்க. நான் சீக்கிரமே எழும்பி வரணும்னு தான் பார்த்தேன். இங்க ரொம்ப குளிரு, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா மிஸ் பண்ணல, நிறைய மிஸ் பண்ணல. முன்னால தான் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள், அதாவது டே டு டே லைஃப்ல மற்றும் இல்லாம சயின்டிபிக்கா நிறைய சொன்னீங்க. முதல்ல வந்து இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரியை பார்த்தாலே பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒண்ணும் இல்லை, இது வந்து இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸ்டீஃபன் சார் சொல்றாப்புல 4 பாகமாவே நீங்க பிரிக்கலாம். 4 பாகமா பிரிச்சு ஒன்னொன்னும் ஒரு லெக்சரா நீங்க கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல என்னால கொஞ்சம் பேச முடியும். இந்த கெமிஸ்ட்ரி எப்படி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது இல்லாட்டி இப்ப டயக்னோசிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மெடிக்கல் ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா குளோரோஃபார்ம் வரதுக்கு முந்தி அவங்க யூஸ் பண்ணது ஈத்தர். அது வந்து ஒரு ஃபனல் மாதிரி ஒண்ணு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெத்தியில வந்து சொட்டு சொட்டா விடுவாங்களாம். அப்ப வந்து அது வந்து குளோரோஃபார்ம் எஃபெக்ட கொடுத்து அவங்க வந்து மயக்கம் வந்துடும் அவங்களுக்கு.
அதை முதல்ல யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இட் ப்ராக்ரஸ். இப்ப லேட்டஸ்டா நமக்கு வந்து கெமிக்கல் வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல யூஸ் பண்றது அயானிக் அண்ட் நான் அயானிக் கான்ட்ராஸ்ட், சிடில. அது இல்லாம உங்களுக்கு டயக்னோஸே பண்ண முடியாது. ஒரு டியூமரை டயக்னோஸ் பண்ணாலும் இந்த அயானிக் நான் அயானிக் கான்ட்ராஸ்ட் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல எல்லாம் நாங்க அயானிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து அயடைன் இருக்கும், அதுல வந்து சோடியம் அயான்ஸ் இருக்கும். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முதல்ல அவங்க ரியாக்ஷன் ரொம்ப சிவியர் ரியாக்ஷன் வச்சு, அதாவது அயனிக் அந்த கான்ட்ராஸ்ட் நாங்க கொடுக்கும் போதே இறந்துருவாங்க நிறைய பேஷண்ட்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பேஷண்ட் இறந்துட்டாங்க அயானிக் கான்ட்ராஸ்ட். அது வந்து அந்த சோடியம் அயான்ஸ் வந்து பிளட்டுக்குள்ள போய் இம்மீடியட் ரியாக்ஷன், ஹார்ட் அட்டாக். அவங்க கையை தூக்குனாங்க, அவ்வளவுதான், நெக்ஸ்ட் செகண்ட் ஹி வாஸ் கான். அது இத்தனைக்கும் எல்லாம் நம்ம ஹிஸ்டரி கேட்டுட்டு தான் சொல்லுவோம். ஆனா கூட அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சோடியம் அயான்ஸை எடுத்துட்டு சுகரை போட்டாங்க, ரீப்ளேஸ் பண்ணாங்க. சுகரை ரீப்ளேஸ் பண்ணும்போது அது இப்ப அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுல வந்து அவங்க முதல்ல நம்ம வந்து டயபெட்டிக்கான்னு கேட்கணும், நீங்க டயபெட்டிக்கா, நீங்க என்ன மெடிகேஷன் எடுத்துக்கிறீங்க, அதை கேட்டுட்டு தான் அந்த நான் அயானிக் கான்ட்ராஸ்ட் நாங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எம்ஆர்ஐ பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இல்லாம எம்ஆர்ஐ வந்திருக்க முடியாது. ஹைட்ரஜனோட பிசிக்கல் ஆஸ்பெக்ட பார்த்துதான் அவங்க எம்ஆர்ஐயே கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி அதுல உள்ள கான்ட்ராஸ்ட் வந்து பேராமேக்னெட்டிக் கான்ட்ராஸ்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்க வந்து சொன்ன இந்த ரேடியம், அதாவது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் பார்க்கும்போது இந்த ரேடியேஷன் தெரப்பில நம்ம நிறைய யூஸ் பண்ணது கோபால்ட் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதே நீங்க சொன்னாப்ல எப்படி அதை டிஸ்போஸ் பண்றதுங்கிறது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கோபால்ட்ட மேல வச்சிருவாங்க, அதை ஓபன் பண்ணிடுவாங்க, அதுல இருந்து ரேடியேஷன் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கோபால்ட் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அது குறைய அது எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கிற பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆனதுனால இப்ப சிடில என்ன பண்றோம், ரேடியேஷன் தெரப்பில என்ன பண்றாங்கன்னா வெரி ஹை எலக்ட்ரிக் சிடி, அதாவது வோல்டேஜ் ரொம்ப ஹையா இருக்கும், அதுதான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோபால்ட் இனிமே யூஸ் பண்றது இல்ல. அது மாதிரி அயடைன் வந்து தைராய்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சது நியூக்ளியர் மெடிசன்ல. இந்த அயடைன் அப்படிங்கிறது எப்படி தைராய்டோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிதான் கண்டுபிடிச்சதே இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான். ஸோ அதனால இந்த தைராய்டை ப்ரொக்யூர் பண்ண பார்த்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் மெடிக்கல்ல. ஆனா நம்ம வந்து ஒரு ஃபன்னியா ஒன்று சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா, நீங்க வந்து சொன்னீங்க இந்த தயிரை பத்தி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நம்ம இட்லி எப்படி காலையில நமக்கு பூவா வருது அப்படின்னா, நம்மளோட கையில இருக்கிற பாக்டீரியா கையை வச்சுதான் நம்ம வந்து இட்லி மாவை இது பண்ணுவோம். சோ அந்த ஃபெர்மெண்டேஷன் வரத்துக்கு வந்து இட்லி நல்லா வரத்துக்கு நம்ம கையை வச்சுதான் பிசைவோம். அப்பதான் அது வந்து நல்லா பூ போல வரும். ஏன்னா அதுல இருக்கிற நம்ம கையில இருக்கிற பாக்டீரியா போய் தான் அதை சரி பண்ணுது. நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அது நீங்க வந்து ஐஸ் பத்தி சொன்னீங்க கடைசியில. அது வந்து பைப்புக்குள்ள ஐஸ், அதாவது தண்ணி இருக்கும்போது, எங்க ஊர்ல எல்லாம் மைனஸ்க்கு போகும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, தண்ணியை ட்ரெயின் பண்ணிடுறோம், வேல்வை க்ளோஸ் பண்ணிடுறோம், அந்த பைப்புக்குள்ள தண்ணியே இருக்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அது மைனஸ்ல வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஆனா அது பைப்பையே பர்ஸ்ட் பண்ணிடுது. அது எப்படி நடக்குது அப்படிங்கறத மட்டும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ்ங்க. அதுதான், that is the word I used, abnormal expansion of water at 4 degrees centigrade. ஓகே. அது பைப்பையே உடைச்சிருது. நார்மலா வாட்டர் பாட்டிலாம் உடைஞ்சு போயிடும். பைப் வந்து நம்ம வர்ற டேப் பைப் ரொம்ப பெருசா இருக்கு, அதுல ரொம்ப திட்டு இருக்கு இல்லையா, நார்மல் தான். அதனால அதனுடைய டென்சிட்டி வந்து 1ல இருந்து 0.9 வர்றப்ப ஸ்பேஸ் வந்து அவ்வளவு இருக்கும். அப்ப இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஸ்பேஸ் அதிகமா இருக்கிறதுனால அது எங்கேயாவது பக்கம் ரிலீஸ் தானே ஆகணும். தட் இஸ் வை வாட்டர் பாட்டில் நம்ம டீஃப்ரீசரை போட்டு எடுக்க மறந்துட்டோம்னா எல்லாம் உடைஞ்சு போயிடும். வாட்டர் பாட்டில் உள்ள போட்டீங்கன்னா எல்லாம் கிராக் ஆகித்தான் இருக்கும். அதே மாதிரிதான் பைப்பும் ஆகும். பைப் ஏன்னா பைப்புடைய திக்னஸ் வந்து நாட் சோ ஹை, பெரிய திக்னஸ். இண்டஸ்ட்ரியில வர பைப் எல்லாம் பார்த்தோம்னா திக்கா இருக்கு, அது உடையாது, ஆனா எல்லாம் சோக் ஆயிடும், கம்ப்ளீட் ரியாக்ஷனே போகாது. ஆனா நம்ம நார்மலா வர்ற டேப் பைப் எல்லாம் திக்னஸ் கம்மியா தான் இருக்கும். தட் இஸ் பாசிபிள். ஏன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்னும் -4 டிகிரி நான் சொல்றதே அதிகமா இருக்குது. இன்னும் குறைய என்ன ஆகணும்னா இன்னும் எக்ஸ்பென்ஷன் அதிகமா தான் ஆகும். அதாவது ஸ்பீடா வரும். ஸ்பீடா வர்றப்ப என்ன ஆகும்னா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அப்போ வந்து உடைய சான்ஸ் இருக்கு. இட்ஸ் பேசிக்கலி எக்ஸ்பான்ஷன் தான், அப்நார்மல் எக்ஸ்பான்ஷன். அதனாலதான் வாட்டருக்கு மட்டும் அப்நார்மல் எக்ஸ்பான்ஷன் அட் 4 டிகிரி சென்டிகிரேட்னு ஒரு பெரிய டாபிக்கே இருக்குது.
ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப யூஸ்ஃபுல். சில பேரு மாவு கரைக்கிற போது நல்லா புளிக்கும் வாங்க. எங்க வீடுகள்லாம் என் மக சொல்லுவா, அம்மா நீங்களே கரைச்சு வைங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு சரியான விளக்கம் இப்ப நீங்க சொல்லித்தான் தெரியுது. கரெக்ட். அத நம்ம பிள்ளைங்கிட்ட சொன்னா பிள்ளைங்க நீங்க கையால பண்ணாதீங்கங்கறாங்க. நீங்க அப்போ ஆனா அப்படி பண்ணாதான் நல்லா வரும். வாங்க சார், சிவகுமார் சார் பேசுங்க. சார் இதுக்கு முன்னால ஒரு தடவை மைக்ரோப்ஸ் பத்தியே ஒரு சார் பேசும்போது கூட சொன்னாருங்க சார். ஆமா, மைக்ரோபயாலஜி பேசுறேன். சிவகுமார் சார் பேசுறீங்களா? இருக்கேன், நான் இருக்கேன். பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ரொம்ப டாப் லெவல் சப்ஜெக்ட். எல்லாமே எல்லாத்தையும் கேட்டேன் நானு. ரொம்ப அற்புதமான பிரசன்டேஷன் சார். அற்புதமல்ல, இதெல்லாம் யாரோ கண்டுபிடிச்சாங்க, நம்ம ஜஸ்ட் சொல்றோம். எல்லாம் அப்படிதானே சார்? எங்களுக்கு ஏதோ புரியுற மாதிரி சொல்லிருக்கீங்க சார். ஏதோ கொஞ்சம் மண்டல் ஏற மாதிரி சொல்லிருக்கீங்க சார். உண்மையிலே நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. 60-70 டாபிக் சொல்லிருக்கீங்கன்னா எக்ஸலன்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸலன்ட் பிரசன்டேஷன், சந்தேகமே இல்லை. நிறைய சொன்னீங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸ் பத்தி சொன்னீங்க. டோஸ், டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின், என்டார்பின், இதெல்லாம் முக்கியமான கெமிக்கல்ஸ். நம்ம உடம்புல எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு பாருங்க. பொட்டாசியம் என்னன்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வாழைப்பழத்துல பொட்டாசியம் இருக்குன்றாங்க, அதுல இருக்குன்றாங்க. என் வயசுல பார்த்தா இந்த சோடியம் பொட்டாசியம் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பெரியவங்க அட்மிட் பண்றப்ப பாத்தரலாம். உடனே அவங்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைட் தான் உடனே பாப்பாங்க. யூரின் இதெல்லாம் பாப்பாங்க, பிளஸ் இந்த எலக்ட்ரோலைட் காம்பினேஷனை பாப்பாங்க. அதை பார்த்து அவங்க சொல்லிடுவாங்க இருப்பாங்களா போயிடுவாங்களா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பிளஸ் அதுக்கு அக்கார்டிங்லி சலைன்கள் எல்லாமே போட்டு இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஆனா அதனுடைய அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி தான் சொன்ன மாதிரி. இருந்தாலும் இட் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் த லைஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஆன்டிபயோட்டிக் பத்தி சொன்னீங்க. இவ்வளவு ஆன்டிபயோட்டிக் தெரியாது எனக்கு. தெரிஞ்சதுல அமாக்சிலின் தான். அப்படிதான் சொன்னீங்க. ஆம்பிசிலின் இருக்குனீங்க, பென்சிலின் இருக்குனீங்க, செப்டோசைன் சொன்னீங்க, டெட்ராசைக்ளின் சொன்னீங்க, டாக்ஸிக்ளைன் சொன்னீங்க. இவ்வளவு ஆன்டிபயோட்டிக் நான் சொல்றது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஏகப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏகப்பட்டது இருக்கு போலுக்கு. இப்போ ஆன்டாசிட் பத்தி சொன்னீங்க. நான் ரெகுலரா சாப்பிடுற ஒரு ஐட்டம் ஆன்டாசிட். நிறைய பேர் சாப்பிடுவாங்கன்னு நானும் சாப்பிடுவேன். அதனாலதான் சரி எக்ஸாம்பிள். கிராவிக்சன் ஏதோ ஒரு பாட்ல இருந்துட்டே இருந்த வீட்டுல அது இருந்தாலே வயிறு எரிச்சல் ரெண்டு பண்றோம். அந்த அளவுக்கு ஆன்டாசிட் ஹஸ் பிகம் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை மெடிசன்ல ஒரு பார்ட் ஆயிடுச்சு. எக்ஸலன்ட் சார். நிறைய சொன்னீங்க. அந்த சுகர் லெவல் பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ல அப்பா இத்தனை பர்சன்ட் எவ்வளவு வந்து கோக்கெல்லாம் சாப்பிட்டா அவ்வளவு எனர்ஜி வரதுக்கு காரணம் இவ்வளவு சுகர் இருக்கு உங்களுக்கு. இவ்வளவு தண்ணியில இவ்வளவு சுகர் கரைச்சி எடுத்துதான். ரொம்ப ப்ரிப்பரேஷன் நல்லா நல்லா என்ஜாய் டாக். நல்லா ஏதோ கொஞ்சம் அப்படியே நிறைய கெமிக்கல் இல்லாத வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு சொல்லி சாப்பாட்டு முதல் கொண்டு நம்ம காலையில பல்ல தேய்க்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் கெமிக்கல்ஸ் இருக்கு. கெமிக்கல். என் டாக்டர் கெமிக்கல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க சொன்னேன். கெமிஸ்ட்ரி லேப்ல நிக்க முடியாதுப்பா, என்னால அவ்வளவு நிக்க முடியாது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எனக்கு பக்கத்தே லா படித்து டிஃபரெண்ட் ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப பிஹெச்டி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சார். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ரொம்ப அற்புதமான பேச்சு. ஏதோ கடல் அருள்ல அறிவு கொடுத்த படிச்சோம். என் பிரதர்லாம் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர். எம்ஃபில் பண்ணாத தவிர எம்பிஹெச்டி பண்ணவே முடியல அவரால். அதுக்கு என்னவோ பண்ணவே முடியாம ரிட்டையர் ஆயிட்டார். ஓகே சார், தேங்க்யூ. மற்றொரு பேசுறேன் சார். வாங்க லதா மேடம் பேசுங்க. வாங்க சார். நான் வந்து இன்பிட்வீன் தான் ஜாயின் பண்ணேன் சார். எப்ப தெரியுமா, அந்த நெஞ்சரிச்சல் சொன்னீங்க இல்லையா, அந்த பார்ட் போது தான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாக் சார். நீங்க எங்களுக்கெல்லாம் நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய சில இது இப்ப அப்டமன் ஸ்கேனிங், இப்ப மேடம் சொன்ன மாதிரி மெடிக்கல் லைன்ல அதுக்கு சம் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்கல்ல சார். அந்த ஜெல் மாதிரி இருக்கும், அதெல்லாமோ சம் கெமிக்கல் காம்பவுண்ட் தானே சார்? மேடம் சொல்றாங்க கேக்கலையா மேடம்? அது ஜெல் மாதிரி யூஸ் பண்றாங்க, அது என்ன கெமிக்கல்? அது வந்து நீங்க அல்ட்ராசவுண்டுக்கு மட்டும் தான் அந்த ஜெல்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜெல் வந்து வெறும்னா ஒரு இந்த மெஷின், அந்த டிரான்ஸ்டியூசர்னு சொல்றோம். அதுக்கும் ஸ்டமக்குக்கும் அந்த ஸ்கின்னுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு அந்த ஜெல்
ஆமா, அந்த ஃபிரிக்ஷன், அதாவது அது வழியா தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி உள்ள போய் மெக்கானிக்கல் எனர்ஜியா வெளியில வருது. சோ அதனால அதை யூஸ் பண்றாங்க. அதுல வந்து சும்மா நம்ம வேஸ்லின் மாதிரி தான், அது ஒரு கெமிக்கல் தான். ஆனா நீங்க கேக்குற ஆப்டமன் உள்ள வந்து பிளட் வெசல பாக்குறதுக்கு அயோடைன் கான்ட்ராஸ்ட் ஒண்ணு யூஸ் பண்றோம். அந்த கான்ட்ராஸ்ட் போனா தான் நம்ம பிளட் வெசல பார்க்க முடியும். ஒரு டியூமர் இருக்கு வச்சுங்களேன், அந்த டியூமர் வந்து எப்படி இருக்கு, அது பிரைட்டா காட்டும் எக்ஸ்ரேல. நீங்க கான்ட்ராஸ்ட் போட்டோம்னா பிரைட்டா காட்டும். அதுக்காக தான் அந்த கான்ட்ராஸ்ட் போடும். அது நிறைய விதவிதமான கான்ட்ராஸ்ட் இருக்கு இப்போலாம். பேரியம் சல்ஃபேட்ல இருந்து அப்புறம் வந்து அயானிக் கான்ட்ராஸ்ட்ல இருந்து. மேடம் சொன்ன மாதிரி இப்ப அதே மாதிரி சொல்லுங்க, அவங்க சொல்லுங்க. அவங்க சொன்ன மாதிரி இப்ப வால்யூம் வரல. இப்ப சொன்ன மாதிரி இப்ப சில ஸ்கேன்லாம் பண்றப்ப தே யூஸ் சுகர் சொல்யூஷன் வச்சுட்டு பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, எதுக்கு சுகர் ஈஸியா பண்றாங்க அப்படின்னம்னா, அது இட் கோஸ் அண்ட் தென் சிக்னல், ஆமா இருக்குது எங்க இருக்குதுன்னு அது கிளீனா காமிச்சிருது அது. சோ அதனால வந்து இட் பிகம் ஈஸி. இப்ப பெட்டர்ல எடுத்தீங்கன்னா அது ஈஸியா காமிச்சிருது. முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல வந்து ரொம்ப க்ரூட் மெத்தட், ஆனா இப்ப வந்து கொஞ்சம் ஈஸியா பண்ணிடுறாங்க. ஆனா ஒரே ப்ராப்ளம் வந்து தோஸ் ஹூ ஆர் ஆன் டயபெட்டிக் வந்து அதை போட்டோம்னா ரொம்ப எஃபெக்ட் கம்மியாயிரும். காலையில மார்னிங் ஃபாஸ்டிங் சுகர் 200 வச்சுக்கோங்க, அவங்களுக்கு போய் அதை எடுத்தோம்னா அது ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா எல்லா பக்கம் சுகர் காமிக்க, அது சரியா காமிக்கிறது இல்லை. ரைட் மேடம்? அது டயபெட்டிக் கேட்பாங்க. அப்படி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து முதல்ல செக் பண்ணிட்டு சுகரை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு தான் இத பண்ணுவோம். எஃப்டிஜி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. எஃப்டிஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ. எஃப்டிஜி, அந்த எஃப்டிஜி வந்து இப்போ பெட் ஸ்கேன் பண்றோம் வச்சுங்களேன், பெட் ஸ்கேனுக்கு வந்து எஃப்டிஜி மாலிக்யூல்ஸ், அது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அட்டாச் டு சுகர் மாலிக்யூல், அது உள்ள போகும்போது டியூமருக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய சக்தி என்னன்னா, எல்லா சுகரையும் ஈர்த்துக்கும். அது தனக்கு வேணும் வளர்றதுக்கு. சோ அது எல்லா சுகரையும் எடுத்துக்கும். அப்ப அது பிரைட்டா காமிச்சிடும், காமிக்கும். ஆமா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து சார், இப்ப இந்த சோப்பு சானிடைசர் எல்லாம் சொன்னீங்க, அந்த காம்போ அதெல்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த சபீனா யூஸ் பண்ணி இப்பெல்லாம் பாத்திரம், முன்ன காலத்துல வேற வேற யூஸ் பண்ணாங்க, இப்ப சபீனா தான் ஜென்ரலா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அது ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படியே எரியும் சார். அந்த சோடியம் பொட்டாசியம் சம்திங் இருக்கிற எடுத்தா எப்படி இருக்குமா? காஸ்டிக் இல்லாம எந்த டெட்டர்ஜென்ட் வராது இல்லையா? ஒன்லி இஃப் யூ கோ ஃபார் ஆர்கானிக், அந்த வாட் யூ கால் பெர்சில், அதெல்லாம் போனீங்கன்னா எரியாது. பட் அதெல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ் இல்லையா? அதுலயே 2 டைப் ஆஃப் டிட்டர்ஜென்ட் இருக்கு. ஒன்னு வந்து காஸ்டிக் பேஸ்ட் டிட்டர்ஜென்ட், இன்னொன்னு வந்து ஆர்கானிக் மாலிகுல் பேஸ்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். அதெல்லாம் ஆர்கானிக் போனீங்கன்னு வச்சுக்கலாம், அதுல வந்து பென்சைல் இருக்கும், அது வந்து கை எரியாது, அது வலுவன் இருக்கும், won't get affected. ஆனா இது வந்து இந்த சபீனா இன்னும் அதெல்லாம் போனோம்னா இட்ஸ் பேசிக்கலி காஸ்டிக் பேஸ்ட். அதெல்லாம் அது ஒரு போட்டு தேய்க்க கை எரிய ஆரம்பிச்சு, அதுக்கு ரியாக்ட் பண்ணும், செல்லோட ஸ்கின்னோட ரியாக்ட் பண்ணிடும். அப்புறம் நீங்க அந்த சுகர் லெவலுக்கு வேரியஸ் இது கிராஃப் காட்டுனீங்க இல்லையா, சுகர் லெவல் எதுல எவ்வளவு இருக்கு கண்டென்ட்னு. அதுல அந்த லாஸ்ட் ஒன் வாஸ் ஃபேண்டா இருந்தது சார், அது லாவெண்டர் கலர் இருந்தது. அது வந்து அந்த மாதிரி இருக்கா? இது I just took it from the net தான். என்ன எனக்கு ஒண்ணா போட்டு பார்த்தேன் நானு. அப்புறமேல் பார்த்தோம்னா எல்லாத்தையும் தெரியணும் இல்லை, எதுன்னு பார்த்தோம்னா அது இது கிடைச்சது. Then I just submitted. இருக்கலாம், இல்லாம இல்ல அந்த மாதிரி போட மாட்டாங்க. Thank you. லாஸ்ட் ஒன் சார், இதான் ஒண்ணே ஒண்ணு சார். அந்த நெஞ்செரிச்சல் நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்ப அது மாதிரி ஆகும்போது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கெமிக்கல் சம்திங் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா சார் அது போகிறதுக்கு? நார்மலா என்ன ஆகும்னா, ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகிறப்ப இன்டெஸ்டினல் வருது. இன்டெஸ்டின் வந்து இது வரைக்கும் போகுது இல்லையா, கீழ இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் மேல ஏறும். சோ லாரஞ்ச் ஃபேரங்ஸ் வரைக்கும் வரும் அது. அதனாலதான் இங்க வரும், இங்க வரணும் நினைச்சு இங்க இருப்பாங்க, பட் இங்கதான் எரியும். நீங்க வந்து அந்த இன்டெஸ்டின் உள்ள வந்து ஆன்டாசிட் போட்ட உடனே இதாகும். அது கான்ஸ்டன்டா ஆன்டாசிட் போட்டு சரியில்லை அப்படின்னோம்னா தென் தே ஷுட் நாட் யூஸ் திஸ் கால்சியம் கார்பனேட் அண்ட் மெல்காமெரிஷன் ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து யோகா டிஃபரெண்ட் கெமிக்கல்ஸ். அதுக்கு வந்து முதல்ல வந்து ரானிட்டிடின் இருந்தது, இப்ப அது வந்து அது கேன்சர் நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நிறைய இப்ப கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அது ஒபசோனோ ஏதோ சம்திங் லைக் தட், ஐ ஃபர்காட் த நேம்.
ஸோ அது போட்டோம்னா அது வந்து சிஸ்டமேட்டிக்கா காலையில் எம்டி ஸ்டமக்ல போட்டோம்னா 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல வந்து சஸ்டைன் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் வராது. சில பேர் ரிஃப்ளெக்ஸ் சில பேருக்கு வந்துகிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆம்னிப்ரசோல் கரெக்ட். இப்ப பாண்டீன் கூட ஒண்ணு குடுக்குறாங்க சார். சிலர்லாம் சொல்றாங்க, கேள்விப்பட்டேன். பாண்டீன் அது எல்லாமே பிரசோல் ஃபேமிலி தான். சோ மெனி பிரசோல்ஸ் ஆர் தேர். ஓம்னிப்ரசோல், அந்த பிரசோல் மாதிரி இருக்கு. எல்லாமே பிரசோல் ஃபேமிலி தான். அது ஒரு பர்టిక్యులர் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பேஸ மட்டும் மாத்துவாங்க. பட் ஃபண்டமெண்டல் கெமிஸ்ட்ரி இஸ் சேம். பிரசோல் ஃபேமிலி தான் அது. அது பேசிக்கலி இட் ஃபார்ம்ஸ் a lining inside the intestine. காலையில எம்டி ஸ்டமக் போட்டோம்னா பேண்ட் 40 இருந்தாலும் சரி, ஓம்னிப்ரசோல் எதார் போட்டாலும் சரி, காலையில எம்டி பிஃபோர் ஃபுட் போட்டோம்னா இட் ஃபார்ம்ஸ் a small lining in your system. அந்த லைனிங் ஃபார்ம் வச்சு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த இரிட்டேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுக்கு யூ cannot take லைஃப் லாங், பட் there are some courses 1 month இருக்குது, 2 months இருக்குது, டிபெண்டிங் அப்பான் த இத பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெரி குட் எக்ஸ்பிளனேஷன், வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட சொன்னீங்க. வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். थैंक यू சார். அமுதா மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சார் சொன்னது ரொம்ப ரொம்ப அப்படியே எதை சாப்பிடுறது என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. எதை எடுத்தாலும் கெமிக்கல், எதை எடுத்தாலும் கெமிக்கல்னா என்னங்க பண்றது? காலையில எழுந்திருச்சு பேஸ்ட்ல தொடங்கி தூங்குற வரைக்கும் இருந்தா எப்படி சாப்பிடுறது? எப்படி வீடு கிளீன் பண்றது? எப்படி நம்மள நாம சுத்தப்படுத்திக்கிறது? ஒண்ணுமே எல்லாமே பயமா இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் அப்ப சார் சொன்னாங்க இந்த நெஞ்சு எரிச்சலுக்கு அலோபதி மருந்து இல்லாம இந்த சித்தால எல்லாம் குடுக்குறாங்களே, அதெல்லாம் சாப்பிடலாமா சார்? அது இந்த மூலிகைகள் மருந்து கடைகள் அது வந்து எனக்கு ரொம்ப நாலேஜ் இல்ல சித்தா. அது எந்த செடின்னு பார்த்து then we have to find out the chemicals. எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ரூட்ல எல்லா செடி எடி எதா இருந்தாலும் சரி உள்ள வந்து ஒரு பர்டிகுலர் மாலிகூல் இருக்கும். இப்ப நம்ம இஞ்சி சாப்பிடுறோம், ஜிஞ்சுபெரின்னு ஒன்று இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். அது எதனால வந்து இஞ்சி கொஞ்சம் போட்டா நல்லதுங்கிறது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிட் பண்ணிடலாம். அது மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் அது என்ன மாலிகூல் இருக்குன்னு பார்க்கணும். அது அது வந்து டோட்டலா டிஃபரண்ட் சப்ஜெக்ட் ஆல்டுகெதர். அது அது வந்து இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிச்சு இதோ வயசெல்லாம் ஆயிடுச்சு அடுத்த தலைமுறைகளுக்கு. மேடம் நீங்க கெமிக்கல்னா பயப்பட வேணாம் மேடம். நார்மலா வந்து கெமிக்கல்ன்றது எல்லாத்துலயும் இருக்குது. நீங்க சாப்பிட தக்காளி முதல் கொண்டு தண்ணி முதல்கள் எல்லாத்துலயும் கெமிக்கல் இருக்குது. சார் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நம்ம எல்லாத்துலயும் கெமிக்கல் இருக்குதா அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது. கெமிக்கல் இல்லாத நாம கிடையாது. அப்படி இல்லைங்க சார், நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நம்ம உடம்புலயே நம்ம நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஆனாலும் இப்ப ஒரு பொருளை வந்து அது அப்படியே உணவுன்னு நினைச்சு சாப்பிடும் போது இப்ப அந்த மாதிரி மனநிலை யாருக்கும் இருக்கிறது இல்ல. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, இவ்வளவு கலோரி இருக்கு, இதுல இவ்வளவு ஃபேட் இருக்கு. இப்ப சமைக்கிறவங்கள ஒரு சமையல் குறிப்பு கொடுத்தாங்கனால என்ன பண்றாங்கன்னா, இதுல இவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு, இதுல இவ்வளவு ஃபேட் இருக்கு, இதுல இவ்வளவு புரோட்டீன் இருக்குன்னு என்னமோ அவங்க ஒவ்வொன்னும் சொல்லும் போது இது என்னவோ புதுசா இருக்கிற மாதிரி, சமையலே ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி. ஒரு இட்லி என்ன சார் நிறைய டிவி பாக்குறீங்க? அதுதான் சார், சமையல் குறிப்பு சொல்லும் போது கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்றத நம்ம கேக்குறோம்ல, அது ஒரு புதுசா இருக்குது. அப்புறம் இன்னொன்னு, நம்ம ஸ்ரீதரன் சார் வந்து நான் வந்து கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சு ரொம்ப வருஷங்கள் ஆகுது, ஏதோ ஓரளவு தெரியும். இப்ப சார் வந்து இப்ப பள்ளிக்கூடங்கள்ல காலேஜ்ல எல்லாம் எடுத்தாங்கன்னா கெமிஸ்ட்ரி ஓவோன்னு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒண்ணும் தெரியாத ஒருத்தவங்களுக்கே ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டாங்க. இந்த இடத்த விட்டு நகரவே முடியல. நான் 1 மணி நேரம் தான் அப்படின்னு வந்து உட்கார்ந்தேன். ஆனா என்னால போகவே முடியல. கொஞ்சம் கூட நகர முடியாம உட்கார்ந்து கேட்டேன். ரொம்ப சுவையா, ரொம்ப சுவாரஸ்யமா, ஆனா அதே சமயத்துல போர் அடிக்காம, இது ஏதோ நமக்கு அந்நியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்காம ரொம்ப பிரமாதமா இருந்தது. சார், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நீடூழி வாழணும். நீங்க உங்களால இந்த சமுதாயத்துக்கு நிறைய பயன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
எங்க வீட்டுல அவங்க கேட்டுட்டு சொன்னாங்க, என்ன இவ்வளவு சுவாரஸ்யமா கூட கெமிஸ்ட்ரி சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க வேற சொன்னாங்க, இவரு பாடம் எல்லாம் எடுத்தாருன்னா பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஓஹோன்னு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களை மாதிரி ஒரு சின்ன இது நான் ஃபர்ஸ்ட் ஜாப் லெக்சரா தான் ஜாயின் பண்ணேன் காலேஜ்ல. தெரியுது சார், நீங்க பிரசன்டேஷன்ல தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எடுத்துனே நார்மலா அந்த காலத்துல டெமான்ஸ்ட்ரேட்டர் தான் கொடுப்பாங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப இல்ல. பட் இந்த மாதிரி இப்ப லெக்சர் எடுக்க சொன்னாங்க பிஎஸ்சி 3rd இயர் கெமிஸ்ட்ரிக்கு. எடுத்த உடனே அந்த நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜாயின் பண்ணிருங்கன்ட்டாங்க. பண்ணினேன். ஆனா எனக்கு பிடிக்கல. ஏன்னா சொல்லி கொடுத்தேன் நானு. ஆனா டெய்லி அதே சப்ஜெக்ட் போர் அடிச்சதுன்னா இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டேன் நானு. ஆனா நான் காலேஜ் படிக்கிறப்போ எப்ப இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லி தருவேன் நான். அந்த பழக்கம் எனக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் வீட்டுக்கு லீவ்ல வந்தாலுமே சொல்லி தருப்பேன். நான் குடியிருக்க வீட்டுல பையன் கீழே இருப்பான், அவனும் சந்தேகம் கேட்டா உட்காந்து சொல்லி கொடுப்பான். இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நான் இப்பதான் கல்யாணி அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னம்மா எப்படி சமையல் பண்ணி நீங்க எப்படி போட்டுட்டு இருக்கீங்க சாருக்கு. தலைகீழ போட்டு அனுப்புனாங்க எனக்கு. பண்றது அவங்க பண்றாங்க. நீங்க பாருங்க, மாட்டி விடுறாரு இவரு. சமையல் நான் பண்றது இல்ல அப்படிங்கிறாரு. சமையல் பண்ணி 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி மேடம், நன்றி. வாங்க ரிவைவ் பாய். சார் ஸ்ரீதர் சார் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா ஸ்கூல்ல முடிச்சிட்டு எனக்கு 86, 89 நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான். ஓகே, குட். அந்த செமஸ்டர்ல ஒரு வால்யூம் புக்கை பார்க்கும்போதே நான் பயந்துட்டேன். ஐயோ இந்த மாதிரி புக்கு எத்தனை புக்கு வால்யூம் படிக்க போறோம்னு சொல்லி. அப்ப பயந்ததுதான் கெமிஸ்ட்ரி பக்கமே பயந்தான் எனக்கு. ஜஸ்ட் பாஸ் பண்ணி என்கிட்ட டிஃபரெண்ட் ஜாப்ல லைஃப் ஓடிட்டு இருக்கு சார். ரொம்ப அருமையா உங்களை மாதிரி ப்ரொஃபஸர் எங்களுக்கு கிடைச்சிருந்தா இன்னும் எளிமையா நாங்க படிச்சிருப்போம். வி லாஸ்ட் இட். நீங்க அந்த மாதிரி அருமையா நீங்க கிளாஸ் எடுத்திருக்கீங்க. முன்னால் உள்ள பகுதியெல்லாம் நான் கேட்டுட்டு உங்களுக்கு தகவல் சார். சார் எனக்கு ஒரு 2 கேள்வி உண்டு. இப்ப அந்த மாப்பு போடும்போது என் வீட்டுக்காரிக்கும் அந்த கிளீன் பண்ற பையனுக்கும் ஒரே சண்டை நடக்கும். அவன் என்ன சொல்லுவான்னா, டெட்டாலையும் குளோரோக்ஸையும் மிக்ஸ் பண்ணி போடுங்கம்பா. இந்த பையன் சொல்லுவான், போடக்கூடாதுமா, மூச்சில ஏதாவது வந்துடும், எனக்கு பிரச்சனை ஆகும். அப்ப நான் சொன்னேன், அவன் சொல்ற மாதிரி ஒண்ணு டெட்டால போடு, இல்லாட்டா வெறும் குளோரஸ் மட்டும் போட்டு மாப்போட சொல்லுன்னா, இல்ல அது கிளீன் ஆகாது, பாக்டீரியா சாவாது, டெட்டாலும் போடணும் குளோரோக்ஸையும் போடணும்பா. இந்த 2 போட்டு பண்ணலாமா, எப்படி ரியாக்ஷன் உண்டாகுமா? ஒன்னே போதும் சார். டெட்டாலே பவர்ஃபுல் தான். அது டெட்டாலே பயங்கர பவர்ஃபுல். அது ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் எடுத்து வாட்டர்ல போட்டீங்கன்னாவே யூ கெட் அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன். இந்த கேள்வி எப்பமாவது உங்களை மாதிரி ஆக்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் சொல்றேன், நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சது கூட தெரியாது, எப்படி கிளீன் ஆகும்? ஒரு டெட்டால் மட்டும் போட்டா, குளோரோக்ஸையும் போட்டா தான் அந்த பிரைட்னஸ் கிடைக்கும். அப்புறம் அந்த பையன் பாய் ஐசனே கரேகா சார், மே மர் ஜாயேகா அப்படிமா. தேங்க்யூ சோ மச் சார், உங்களுடைய பிரசன்டேஷன். தேங்க்யூ சோ மச். பாய் புரியுது, நிறைய விஷயங்கள் புரியுது நீங்க சொன்னதுல. பேசுவோம், பிறகு பேசுவோம், நேரம் இல்ல. வாங்க அமுதா அம்மா சொன்னதுக்கு நான் வழிமொழிகிறேன். உங்களுக்கு கடவுள் எல்லா நலங்களும் தரட்டும். நீங்க உங்க பிரசன்டேஷனுக்கு வழிமொழிகிறேன். நன்றிமா. வாங்க வேலம்மாள் மேடம். வணக்கம் சார், வணக்கம் சார். ரொம்ப அற்புதமான பொழிவு. அதுவும் நானும் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால ரொம்ப நாளைக்கு பிறகு உங்க கெமிஸ்ட்ரி அந்த வார்த்தைகளை எல்லாம் காதுல கேட்கும் போது தேன் பாயுது மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா நான் அதை விட்டு வேற துறைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதழியல் துறை படிச்சு, தமிழ் துறை படிச்சு, என்னுடைய துறையே மாறிட்டுது. அதனால கெமிஸ்ட்ரியே கொஞ்சம் மறந்த மாதிரி இருந்ததை இன்னைக்கு நல்லா நினைவுபடுத்துறீங்க. அதுவும் இன்னைக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை அதுதான் நீங்க அதுதான் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி விட்டா ஒண்ணுமே கிடையாது. பிரபஞ்சமே கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் தான். அத நம்ம எல்லாம் தான் சயின்ஸ் தான், இருந்தாலும் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்க்கு நிறைய இடம் இருக்குது இல்லையா? அதனாலதான் அந்த இன்னைக்கு நல்ல உங்க கெமிஸ்ட்ரி நம்ம இதோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்க பிரசன்டேஷன் எல்லாரும் சொன்ன மாதிரி யூ பிரசன்ட் வெரி நைஸ்லி. அதுதான் ரொம்ப முக்கியம். கெமிஸ்ட்ரிய கூட இவ்வளவு இது மாதிரி எல்லாம் நீங்க அவங்க சொன்ன மாதிரி வகுப்படுத்தீங்கன்னு வைங்களேன், எல்லாரும் கெமிஸ்ட்ரி மேஜர் எடுத்திருப்பாங்க. ஆனா பொதுவா நம்ம கெமிஸ்ட்ரி வாத்தியார பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். எங்களுக்கு எல்லாம் பேச்சிநாதன் ஒரு சார் இருந்தாரு, அவர் தான் ஹெச்ஓடி. இன்னைக்கு நினைச்சாலும் நடுக்கும் எங்களுக்கு.
அப்படி இறுக்கமாவே தான் இருப்பாரு, சிரிக்க கூட மாட்டாரு. அப்ப எல்லாமே காலேஜ் சொல்லுவார், இவராலேயே கெமிஸ்ட்ரி யாரும் இந்த காலேஜுக்கு படிக்க வர மாட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா வெரி குட் டீச்சர் அவரு. அது அவர்கிட்ட படிச்சதுனாலதான் நம்ம பிறகு நல்லா ஷைன் பண்ண முடிஞ்சது. அது வேற விடயம். சொல்றேன்னா அவ்வளவு அற்புதமா சொன்னீங்க ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க்கைக்கு தேவையான நிறைய சங்கதிகள் சொன்னீங்க. நான் ஒன்னொன்னு எடுத்து சொல்ல நேரம் இல்ல, எல்லாரும் சொல்றதையும் கேட்டுட்டு இருந்தேன். நன்றி, வணக்கம். ஸ்டீவன் சாருக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி ஏற்பாடு நன்றி கிடையாது, கல்யாண மேடமுக்கு நன்றி சொல்லணும். ஸ்டீபன் ஒரே ஒரு கேள்வி சார். வாங்க சார். வீட்டுல வச்சிருக்க கூடாத கெமிக்கல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சமையல் ரூம்ல என் வயசு வினிகர் ஒரு பாட்டில் 2 பாட்டில் வச்சிருப்பாங்க. ஒண்ணு ரசக்கற்பூரம் பெட்டு தலைகாணிக்குள்ள புடவைக்குள்ள ஷெல்ஃப்ல வச்சிருப்பாங்க. இது 2ம் இருக்கணுமா கூடாதா? இது வேற தேவையில்லைன்னு சொல்லுவேன். வினிகர் எதுக்கு பர்பஸ் தெரியல. வினிகர் எங்கேயுமே வீட்டுல சமையல் ரூம் வச்சிருக்காங்க. இது என்ன தேவையா? தேவையில்லை. ஆபத்தோ ஆபத்து இல்லாத வினிகர்லாம் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டா ஒரு 2 டிராப் போடல தப்பு கிடையாது. வினிகர் அது தப்பு கிடையாது. 2 டிராப் எல்லாம் வினிகர் பர்பஸ். வினிகர் பர்பஸ் அதுதான் பிரிசர்வேட்டிவ் தான் வினிகர் ஆக்சுவலா. இந்த ரசக்கற்பூரம் சொல்லி துணி அது பேர் என்ன? அது நாப்தலின் பால்ஸ். அது வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. குக்கிங் இல்ல, குக்கிங் இல்ல, அது ஓகே தான். அது வந்து இந்த பூச்சி எல்லாம் துரத்துறதுக்கு தான் சொல்றீங்க நாப்தலின் பால்ஸ். அது ஓகே தான். இதெல்லாம் நார்மலா யூஸ் பண்றதுதான் சார். அது நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு எரிச்சல் வருது சார். அது சார் அதே குவாண்டிட்டி அதிகமானா கண்டிப்பா எரிச்சல் வரும் சார். அது கொஞ்சம் அங்கங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல ரொம்ப போடாம சைடுல அந்த மாதிரி வச்சிட்டாங்கன்னா போட்டா சரியா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அவ்வளவுதானே, வேற யாருன்னா பேசுறீங்களா? உங்களுக்கு எரிச்சல் வருதுன்னா மேபி டஸ்ட் அதிகம், அதனால துணியில படப்பட அது ஒரு கெமிக்கல் தான் இல்லையா? அது நாப்தலின் அது கொஞ்சம் ஸ்கின் இரிட்டேஷன் வரும். அதனால பிடிக்காம இருக்கலாம் பேசிக்கலி. கேட்கலாமா சார்? சொல்லுங்க. கேளுங்க மேடம். கார்சினோஜெனிக், அதாவது இந்த பெஸ்டிசைட் அதெல்லாம் ரொம்ப கார்சினோஜெனிக் சொல்றாங்கல்ல, கேன்சர் ப்ரொடியூசிங் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இந்த இந்த ரோட்ல வந்து தார் போடுறாங்களா, அது கூட கார்சினோஜெனிக். எல்லாமே கார்சினோஜெனிக்றாங்க. இன்னைக்கு பட்டர் சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க, நாளைக்கு அது நல்லது இல்லைங்கிறாங்க. அது வேற. இது மாதிரி இந்த கார்சினோஜெனிக் ஆர்டிபிஷியல் இந்த கெமிக்கல் இதுல எல்லாம் வந்து இதை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க? இல்ல இது போயிட்டே எப்படியுமே அதை யூஸ் பண்ணித்தான் ஆகணுமா? இப்போ வந்து நிறைய கார்சினோஜெனிக் மெட்டீரியல் செப்பரேட்டே பண்ண முடியாம அப்படியே செத்து சோப்புல கூட இந்த ஹேர் டை சொல்றாங்கல்ல, ஹேர் டை போட்டுக்கிறவங்க அது கூட வந்து கேன்சர் ப்ரொடியூசிங் அப்படிங்கிறாங்க. எல்லாம் எங்கெங்க வந்து இப்ப ஹேர் டைன்னு சொல்றீங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா அதுல வந்து அமோனியா இருக்கும். அமோனியா வந்து NH3 உங்களுக்கு தெரியும். எனி காம்பவுண்ட் தட் கண்டெய்ன்ஸ் அமீன் குரூப் NH2O NH3O இருந்தாவோ they are all carcinogenic material தான். இது வந்து ஒன்றும் பண்ணவே முடியாது. அது அதே மாதிரி எனி ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதுல வந்து நைட்ரோசைக்ளிக் என்னன்னா ஒரு ரிங்ல பென்சின் ரிங்ல வந்து யூ ஹேவ் கார்பன் அண்ட் நைட்ரஜன் இருக்கும். அதோட குளோரின் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா அது வந்து இட்ஸ் ஆல்சோ கார்சினோஜெனிக். அது உள்ள போச்சுன்னா எப்படி அந்த குளோரின் போய் இருக்கிற O2 எல்லாம் டெப்ளேட் பண்ணுது இல்லைங்களா, ஓசோன் டெப்ளேஷன் மாதிரி. அது மாதிரி இதெல்லாமே பவர்ஃபுல் ரேடிக்கல்ஸ். குளோரின் எல்லாமே நைட்ரஜன் எல்லாமே பவர்ஃபுல் ரேடிக்கல்ஸ் தான். அது கெமிஸ்ட்ரியில ஒரு பியூட்டி என்னன்னா, டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் it has got so many applications, so many reactions. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி அமின் குரூப் இருக்கிறது எல்லாமே ப்ராப்ளம் தான். அது விட்டமின் வந்து இஸ் பேசிக்கலி அலிஃபேட்டிக். அதுல எந்த அமினும் எதுவுமே கிடையாது. விட்டமின் வந்து தார் தான் சொல்றீங்க, கீழே ரோட் they called asphalt or bitumen. அது பியூர்லி கார்பன். அது கார்பன் ஸ்ட்ரக்சர் வந்து இப்ப நான் இந்த கேசோலின் வந்து கார்பன் 4 அப்படின்னு, டீசலுக்கு கார்பன் 12 அப்படின்னு, பிட்வீன் மஸ்ட் பி சம் 30 இருக்கும், 30, 40, 50 கூட இருக்கும். அதனால இட்ஸ் லைக் எ திக் பேஸ்ட். அதுல என்ன ப்ராப்ளம்னா, அது வந்து ஹீட் பண்றப்ப வேப்பர் வருது இல்லையா, அது இன்ஹேல் பண்றது நல்லது இல்லை. இந்த வேப்பர் இஸ் பேசிக்கலி கண்டென்ஸ் ஆஃப் 50 கார்பன். அது உள்ள இழுத்து என்ன ஆகும் அது. அதனாலதான் இந்த ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சாக்கு கட்டிட்டு தான் பண்ணுவாங்க. நிறைய பேர் காலி கட்டிருப்பாங்க, மாஸ்க் போட்டு தான் பண்ணணும். அது பண்ணாட்டி அவங்களுக்கு ப்ராப்ளம் தான். சார் குட் ஈவினிங்.
வாங்க சொல்லுங்க புவனேஸ்வரி மேடம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரினாலே நான் ஸ்கூல் டைம்லாம் பயந்துட்டு தான் இருப்பேன். கெமிஸ்ட்ரி படிக்காதே பிடிக்காது எனக்கு. பட் நீங்க ரொம்ப நல்லாவே ரொம்ப எக்ஸலண்டா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இன்ஃபர்மேட்டிங்கா இருந்தது. பட் இதுவே இப்ப இந்த பொட்டாசியம் சோடியமே இந்த டேட்ஸ் பனானா இதெல்லாம் நம்ம சில பேர் சாப்பிடலாம், சில பேர் சாப்பிடக்கூடாதுலாம் கூட அதெல்லாம் கூட இருக்கு போல இருக்குல்ல சார்? இப்ப கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாம் பொட்டாசியமா டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது போல இருக்குல்ல சார்? இல்ல அது வந்து டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அது அளவு அவங்களுடைய ஒவ்வொரு உடம்புடைய அளவை பொறுத்து இருக்குது. அந்த அந்த கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னுட்டு அது ரொம்ப சாப்பிட்டாலும் நல்லது இல்லை. அது 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 கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க, அதுல எலக்ட்ரோலைட் எவ்வளவு இருக்குன்னு பாவாங்க. டாக்டர் தான் கரெக்டா சொல்லுவாங்க. வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு என்னென்ன இதுன்ட்டு, பிகாஸ் ஐ அம் நாட் எ மெடிசன், ஐ அம் நாட் எ சார். இல்ல அது தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாம இருந்தப்ப நான் அவருக்கு வந்து சாப்பிடாம இருக்கிறாருன்னு அவருக்கு பூஸ்டப் பண்ணலான்ட்டு பனானா நட்ஸ் டேட்ஸ் எல்லாம் போட்டு ஆப்பிள் பழம் எல்லாம் போட்டு பால் எல்லாம் போட்டு அடிச்சு கொடுத்து பண்ணி விட்டேன். அதுல ஒரு பொட்டாசியம் தான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது ஒண்ணு பெரிய கில்ட்டி என் மனசுல. அது தெரியவே தெரியாது விஷயங்கள் இப்படிலாம் இருக்கணும். நம்ம பூஸ்டப் பண்ணலாம், ஹெல்த் சாப்பிட மாட்டேங்கிறாருன்ட்டு கொடுத்தது அது வினையா போச்சு. அது வந்து சில சமயம் வந்து இவ்வளவு சொல்றேன், நானே நிறைய தப்பு பண்ணி இருக்கிறேன். நான் சும்மா இருக்காம கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு சின்னமன், நார்மலா சின்னமன் தெரியும் உங்களுக்கு, சாப்பிட்டா நல்லதுன்ட்டு அது நானே போட்டு வெளுத்து வாங்கி இருக்கிறேன். நைஜீரியால இருக்கிறப்ப ஏன்னா கண்ட ஃபுட் சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் பயங்கரமா ஏறிச்சு, மாத்திரை சாப்பிட பிடிக்கல, அதனால சின்னமன் சாப்பிட்டேன். அது கடைசியில பார்த்தா யூரிக் ஆசிட் எங்கேயோ போயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி ஏஜ் இருக்குது இல்லையா, ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து ரொம்ப போட்டோம்னா அது அவர் ஏஜ் ஆனதுதான் கிட்னி வர ப்ராப்ளம் திடீர்னு ஆச்சு. பிரெயின் ஹெமரேஜ் ஆகி திடீர்னு கிட்னி எல்லாம் ஒரு வருஷத்துல எல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுல நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு, நான் அவர் ஹெல்த் பூஸ்டப் பண்ணலாம், நான் பண்ண பிரச்சனை பொட்டாசியம் ரொம்ப அது ஒரு கில்ட்டி கான்சியஸா இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் பொட்டாசியம் இன்க்ரீஸ் ஆச்சு, சோடியம் குறைஞ்சு போச்சு, இன்னும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நம்ம தெரியாம பண்ற விஷயங்கள் புரியாம பண்ற விஷயங்கள் ஆயிடுச்சு. உங்க பிரசன்டேஷன் ரொம்ப எக்ஸலன்ட் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நீங்க பாடவும் நல்லா செய்றீங்க, இதுவும் பிரசன்டேஷன் நல்லா கொடுத்துட்டீங்க. ஏதோ பாடுவேன் நீங்க பாடுனீங்களா இன்னைக்கு மீட்டிங் நம்ம மீட் பண்ண பாடுனீங்களா கற்பகவல்லி? நைஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். முடிச்சுக்கலாமா? நேரம் ஆயிடுச்சு சார். ஒன்னே மட்டும் இதுல ஒரு ரகசியம் மட்டும் உடைஞ்சது. அண்ணா ஸ்ரீதரன் அண்ணனுக்கு அண்ணி வந்து சமைச்சு கொடுக்கலங்கிறத ரொம்ப கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நைட்டு நமக்கு சாப்பாடு வேட்டு வச்சுட்டீங்க. நான் சொல்றேன், நான் முதல்ல நல்லா தானே போயிட்டு இருக்கு, குடும்பத்துல குழந்தை விட்டாங்க. கடைசியா முடிக்கும் போது எல்லாரோட முகத்துல சிரிப்பு இருந்து பாருங்க, அதுக்கு தான் இதை எடுத்துட்டேன். பட் ஐயோ கடவுள்னு சொல்லிட்டாங்க மேடம். சார் நான் வீடியோல வரலைங்கிறதுக்காக ஏங்க சார், நான் சிரிக்கவே இல்லை. ரொம்ப நன்றிமா. நல்லா கெமிஸ்ட்ரி எடுத்தாரு சார், நீங்க நல்ல கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. நீங்க நம்ம விளைத்திட்ட சார் கூட கெமிஸ்ட்ரி எடுத்திருக்காரு, போயிட்டாரு, கிளம்பிட்டாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஒண்டர்ஃபுல் பிரசன்டேஷன், நல்லா இருந்தது. நிறைய செய்திகள் எடுத்தோம். என்னன்னா டைம் இல்லாதனால டீட்டெயிலா பேச முடியல. இன்னொரு நாள் நம்ம பேசுறதுக்குமே இந்த ப்ரோக்ராம் வைப்போம். இது எல்லாரும் போட்டு கேட்டுட்டு வர சொல்லுவோம். அப்புறம் வந்து டிஸ்கஷன் ஒன்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வச்சுக்கலாம். நம்ம அப்படி பண்ணோம்னா நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்ப கார்பன் டேட்டிங் பத்தி எல்லாம் சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாமேன்றதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி பார்ப்போம், நம்ம பிளான் பண்ணுவோம், திட்டமிடுவோம். நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. முகநூல் வாயிலாக பார்த்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.